அன்பு ஒருவர்களுக்கு தமிழ்நாடு கட்டுமான பொறியாளர் சங்க உறுப்பினர்களுக்கும் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு வாரமும் தொழில்நுட்ப கருத்தரங்கு நம்ம நடத்தி கொண்டு வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்று நடக்க உள்ள தொழில்நுட்ப கருத்தரங்கு கட்டுமானத்தின் நுணுக்கமான குவாலிட்டி கண்ட்ரோல் அது சம்பந்தமாக சென்னையை சேர்ந்த இன்ஜினியர் ஆனந்த நாராயணன் அவர்களை வரவேற்கிறோம். அவர்களை வழிநடத்தும் பெங்களூரு தலைமையிடமாக கொண்டிருந்த சிஎம்டிஐ இன்ஜினியர் எஸ்ஜி அசோக்குமார் அவர்களையும் வரவேற்கிறேன். ஆனந்த நாராயணன் பத்தி உங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ சொல்லிடுறேன். ஆனந்த நாராயணன் ஒரு 43 வருட காலமாக கட்டுமான பணியில ஈடுபட்டிருக்காங்க. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா மாசிவான பெரிய பெரிய ப்ராஜெக்டா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அதுல ஜிஎம் பல எண்ணற்ற போஸ்டுகள் இருந்து பல பெரிய லெவல சாதனை பண்ணியிருக்காரு. மினிமம் ஹேண்டில் பண்றாலே பாத்தீங்கன்னா ஒரு 1 lakh ஸ்கொயர் ஃபீட் அந்த ரேஞ்சுக்கு இவர் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 5 lakhs plus அந்த மாதிரி ஸ்கொயர் ஃபீட்ல கன்ஸ்ட்ரக்ஷனை ஹேண்டில் பண்ணி ப்ராஜெக்ட் மேனேஜரா இருந்திருக்காரு. அவரோட திறமைகளும் அவருடைய அனுபவத்தையும் நம்மளோட பகிர்ந்து வந்ததுக்கு மிக்க நன்றி. அவருடைய அறிவுகள் நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கொண்டு அதை நம்மளோட ஒவ்வொரு கட்டுமான இடத்துலயும் நம்ம மேம்படுத்திக் கொள்ளணும்னு நம்மளோட உறுப்பினரை உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். அது மாதிரி அந்த சிஎம்டிஐ ஃபவுண்டர் சிஓ பாத்தீங்கன்னா நம்ம அசோக்குமார் அவர் பெங்களூர்ல ட்ரைனிங் சென்டர் வச்சிருக்காரு. இப்போ தமிழ்நாடு பிளஸ் அகமதாபாத் ஒரு 4 ஸ்டேட்ல பண்ணிட்டு இருக்காங்க சார். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 1000 ஒரு இன்ஜினியர்ஸுக்கு பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அவங்க நிறுவனம் சார்பாக. சார் அந்த நிறுவனத்தின் ஃபவுண்டர் சிஓ அவர் தான் சார். அது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 5000 ட்ரைனிங் மேல எல்லாத்துக்கும் இன்ஜினியர்ஸுக்கும் பிளஸ் நம்மள மாதிரி அசோசியேஷன் அவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கலாம் தருணத்துல. சார் ஓகே சார் ஆனந்தராஜனுக்கு சாரோட ட்ரைனிங் ஆரம்பிச்சிருங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ கணபதி சார். அனந்த நாராயண் சார், குட் ஈவினிங், மாலை வணக்கங்கள். நீங்க உங்க ப்ரோக்ராம ஸ்டார்ட் பண்ணலாம் சார். நான் Puravankara's first GM in Chennai. Then I worked with ECCI Group as a COO. Then I worked with Bhagyam Construction as a CTO. பெரிய ஒர்க் எல்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். இரிகேஷன் ஜாபும் இதில் காஷ்மீர்ல அப்பர் சிந்த் ஹைடல் ப்ராஜெக்ட் இஸ் அ பிக் ப்ராஜெக்ட், அதுவும் அங்கே ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அதில் சீஃபாக இருந்திருக்கேன். ஸோ இதுலேயும் ஷப்பூர்ஜி பாலஞ்சிலையும் ஜம்ஷெட்பூர்ல இருந்திருக்கேன். ஸோ ஐம் பேசிக்கலி பிஇ சிவில், போஸ்ட் டிப்ளமா இன் குவான்டிட்டி சர்வேயிங் அண்ட் போஸ்ட் கிராஜுவேஷன் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட். இது நான் ஒரு ஆர்ட்டா எடுத்து குவான்டிட்டி குவாலிட்டி எல்லாமே ஒரு ஆர்ட்டா எடுத்து தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே ஆட்டோ கேட்ல தான் நீங்க எல்லாத்தையுமே போடுவீங்க. ஆட்டோ கேட்ல தான் குவான்டிட்டி போடுவீங்க, இதை பண்ணுவீங்க, எல்லாமே செய்வீங்க. ஜஸ்ட் ஐ வாண்டட் டு ஷோ யூ எப்படி நம்ம சிவில்ல நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும். நான் எல்லாமே எப்படி நீங்க ஆட்டோ கேட் யூஸ் பண்றீங்களோ நான் எல்லாமே எக்ஸல்ல யூஸ் பண்ணுவேன். எனக்கு என்ன அட்வான்டேஜஸ் இந்த எக்ஸலும் ஆட்டோ கேடும். நீங்க இப்ப ஃபுட்டிங் என்கிட்ட ஒரு 100 ஃபுட்டிங் கொடுக்குறீங்க. 100 ஃபுட்டிங்க நான் வித்தின் ½ an hourல உங்களுக்கு குவான்டிட்டி கொடுத்துருவேன். ஐ எம் சேலஞ்சிங் தட் நோ ஒன் வில் கிவ் யூ லைக் திஸ். எதுக்குன்னா இதை எக்ஸல்ல ப்ரோக்ராம் பண்ணிருக்கேன். எல்லாருமே ஆட்டோ கேட்ல இருந்து தான் நீங்க போவீங்க. அதே மாதிரி டாய்லெட்ஸ் இருக்கு வச்சுக்கோங்க. சப்போஸ் ஒரு 4000 டாய்லெட்ஸ் இருக்கு. 4000 டாய்லெட்ஸுக்கு இப்ப நீங்க டைல்ஸ் ஏரியா கேட்டீங்க, இல்ல டாய்லெட்ஸோட பிளாஸ்டரிங், பெயிண்டிங், எவ்ரி திங் கேட்குறீங்க. வித்தின் ½ a day ஐ வில் கிவ் யூ ஆல் த கான்டெக்ட்ஸ். ரெண்டாவது 2 ஸ்ட்ரோக்ல நான் கம்ப்ளீட்டா எல்லா குவான்டிட்டியும் அப் டு FFL வரைக்கும் கொடுத்துருவேன். எதுக்கு நான் இதை சொல்றேன்னா,
இட் இஸ் நம்ம எல்லா சிவில் இன்ஜினியரிங்ல இருக்கோம். இப்ப நான் எல்லாரையுமே இந்த மாதிரி எதிர்பார்க்கிறேன். நம்ம வந்து ஒரு குவான்டிட்டிஸ் பண்றோம்னா அதை வந்து நீங்க யார்கிட்ட போய் கொண்டு போய் கொடுங்க, 1 மாசம் எடுப்பாங்க பண்றதுக்கு. நான் அதே குவான்டிட்டியை அப் டு ஃபவுண்டேஷன் 3 daysல பண்ணி கொடுப்பேன். எவ்வளவு பெரிய ஜாபா இருக்கும். திஸ் இஸ் த டிஃபரன்ஸ். இதை தான் நான் சொல்றேன். இது வந்து சிவில் இன்ஜினியரிங், இந்த குவான்டிட்டி அண்ட் இது வந்து ஆஸ் அ ஆர்ட். ஸோ ஐ வில் ஷோ யூ சம் 1 or 2 pictures, then we will move to that one. This is a elevation. நீங்க பாருங்க, இது எல்லாமே நீங்க AutoCADல தான் போடுவீங்க. நான் வந்து எக்ஸல்ல போட்டிருக்கேன். இது எனக்கு ஹார்ட்லி 1 hour டைம் எடுத்துக்கிறேன், அவ்வளவுதான். ஸோ ஐ வில் கிவ் யூ ஆல் த குவான்டிட்டிஸ். ஓகே, ஸோ எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா, திஸ் இஸ் த ஆர்ட். நம்ம வந்து ஒரு குவான்டிட்டின்றது, ஒரு ஸ்கில்ன்றது எல்லாமே நம்ம ஒரு ஆர்ட்டா தான் எடுத்து செய்யறோம். அதே மாதிரி I wanted to show one more thing. This is another one. Please see here. This is a one building. So எல்லாமே நான் இதுல எக்ஸல்ல தான் போட்டிருக்கேன். இதுல என்ன அட்வான்டேஜ்னா, இந்த குவான்டிட்டி அதோட மெர்ஜ் பண்ணிடுவேன் ஃபார்முலால. இப்ப நீங்க டிராயிங்கை போய் சேஞ்ச் பண்ணீங்கன்னா the whole drawing will change, whole quantity will change. That's why I'm showing this all these things. ஏன்னா நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் நம்ம சிவில்ல இருக்கிறதுனால நம்ம இதை வந்து எவ்வளவு ஃபாஸ்டா செய்ய முடியும். ஏன்னா இப்ப என்னோட ப்ரோக்ராம் இஸ் குவாலிட்டி. பின்னியும் ஜஸ்ட் ஐ வாண்டட் டு ஷோ திஸ் இன் ஃபியூச்சர். நம்ம எப்படி குவான்டிட்டியை பண்றோம், என்ன பண்றோம்ன்றத அதை இது காமிக்கிறதுக்காக தான் ஐ எம் ஷோயிங் திஸ். அண்ட் ஒன் மோர் திங் ஐ வில் ஷோ யூ தட், தென் வில் மூவ் டு திஸ் ஒன். ப்ளீஸ் see. இது வந்து கம்பைன் ஃபுட்டிங். ஒரு AutoCAD டிராயிங்ல வந்து 5 விதமான கம்பைன் ஃபுட்டிங் கொடுத்துருக்காங்க. CF1, CF2, CF3ன்னு. காலம்ஸ் அதே மாதிரி C1, C2ன்னு C1, C1 கொடுத்துருக்காங்க. கிரிட் நம்பர் கொடுத்துருக்காங்க L7, N8. இதனோட ஹோல் குவான்டிட்டிஸ் இங்க இருக்கு. எல்லாமே திஸ் இஸ் அ மாஸ்டர் காப்பி. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஃபியூச்சர்ல நீங்க இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரியறதுக்காக நாங்க காமிக்கிறோம். இப்ப நான் இதை வந்து CF2க்கு போடுறேன். CF2க்கு போடும்போது இந்த சைசஸ் மாறும், கிரிட் மாறும், காலம் மாறும், எல்லாமே மாறிடும். அதனாலதான் நான் உங்கள்ட்ட சொன்னேன், வித்தின் half an hourல ஒரு half a dayல I will give you even 100 footing. I will give you the quantity within a half a day. எல்லாமே இன்க்ளூடிங் ஸ்டீல், BBS, everything, bar bending schedule, everything I will give you within a half an hour or within a half a day. அதனாலதான் நான் சொல்றேன், சிவில் இன்ஜினியரிங் இஸ் அ ஆர்ட். ஓகே, we'll move to our subject. இதுல வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே, உங்களுக்கு எல்லாம் சிவில்ல இருக்கிறதுனால மோஸ்ட்லி எல்லாரும் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் ஆகுது. பின்னியும் ஜஸ்ட் ஐ வாண்டட் டு டெல் யூ சம் குவாலிட்டி அண்ட் ஹவு டு கண்ட்ரோல். ஏன்னா ஒரு ராடை வந்து எங்க பிளேஸ்மெண்ட் பண்ணணும், அதுவும் குவாலிட்டியில தான் வருது. எப்படி பண்ணணும், என்ன செய்யணும், இதை வந்து நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்றாங்க. ஸோ அந்த சைட்ல போகும்போது அந்த மிஸ்டேக் எல்லாம் வரக்கூடாது. ஸோ ஐ வாண்டட் டு டெல் யூ ஒன் திங். ஃபர்ஸ்ட் ஐ வில் கிவ் யூ 2 basic items. One is your bag of cement. Everybody knows 50, 1.25 CFD. But in volumeல பண்ணும்போது நம்ம இதை வந்து 35 லிட்டர்ஸ்னு கேட்டுக்கிறோம். நிறைய பேருக்கு தெரியாது இது 35 லிட்டர்ஸ். ஏன்னா இந்த CFD கன்வெர்ட் பண்ணீங்கன்னா இட் வில் கம் டு 35 லிட்டர்ஸ். நான் பேசுறது வந்து வால்யூம்ல பேசுறேன். நான் வந்து உங்களோட மிக்ஸ் டிசைன்ல பேசுறேன். நம்ம மிக்சர் மிஷினை வச்சுட்டு போடும்போது வால்யூம்ல பேசும்போது ஒரு தண்ணி வந்து வாட்டர் வந்து நீங்க எப்படி ஏன்னா இட் இஸ் ஆல்சோ எ குவாலிட்டி. ஸோ நான் இப்போ உங்க சைட்டுக்கு வரேன், நீங்க ஒரு சிமெண்ட் போட்டுட்டு இருக்கீங்க. சிமெண்ட் போட்டுட்டு இருக்கும் போது நான் உங்கள்கிட்ட வந்து எவ்வளவு தண்ணி ஊத்துறீங்க மிக்சர் மிஷின்ல அப்படின்னு கேட்டேன்னா
நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேருக்கு தெரியாது. ஏன் அது தெரியாது? அது வந்து என்னன்னா, நம்ம வாட்டர் சிமெண்ட் ரேஷியோன்னு we are following. வாட்டர் சிமெண்ட் ரேஷியோன்றது என்ன? வாட்டர் டிவைடட் பை சிமெண்ட். இதை வந்து இந்த 35 லிட்டர்ஸை நான் இங்க யூஸ் பண்றேன். வாட்டர் டிவைடட் பை சிமெண்ட்டை வந்து இங்க நான் யூஸ் பண்றேன். வாட்டர் சிமெண்ட் ரேஷியோல யூஸ் பண்றேன். See, water cement ratio. ஏன்னா this is a very important quality. தண்ணி ஜாஸ்தி ஊத்தினா ஸ்ட்ரென்த் கம்மியாயிடும். இது நிறைய பேருக்கு சைட்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. எவ்வளவு தண்ணி ஊத்துறோம்? ஏன்னா என்னையே வந்து ஒரு பிகினர்ல இருக்கும்போது எங்கிட்ட கன்சல்டன்ட் வந்து கேட்டாரு, எவ்வளவுப்பா தண்ணி ஊத்துற மிக்சர் மிஷின்ல? நான் சொன்னேன், எனக்கு தெரியாது. அப்ப நீ எதுக்கு இங்க நிக்கிற? நீ கிளம்பி போ. எதுக்காக நீ இங்க சைட்ல இருக்கணும்? ஒரு தண்ணி எவ்வளவு ஊத்தணும் கூட தெரியாதுன்னா அதுக்கப்புறமா எதுக்கு சைட்ல? ஸோ இது வந்து வால்யூமெட்ரிக். நம்ம வந்து மிக்சர் மிஷினை வச்சு பண்ணும்போது, ஸோ வாட்டர் டிவைடட் பை ரேஷியோ இஸ் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம ஆஸ் பர் ஐஎஸ் ஸ்டாண்டர்ட் என்ன சொல்றாங்கன்னா 0.4 to 0.6 கொடுக்குறாங்க. ஆனா 0.4 to 0.6 நம்மளால போட முடியாது. 0.4 போட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, எல்லாருக்கும் தெரியும், வைப்ரேட்டர் நீடில் உடைச்சிடும். நம்ம 3 சைஸ் ஆஃப் வைப்ரேட்டர் யூஸ் பண்றோம். நீடில் 20, 40 and 60. இந்த 40 வந்து நம்ம ரூஃப் ஸ்லாப் அண்ட் இதுக்கு யூஸ் பண்றோம். 20 வந்து நம்ம ஆர்சிசி வாலுக்கு யூஸ் பண்றோம். 60 வந்து மாஸ் கான்கிரீட் ராஃப்ட் அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்றோம். இந்த 0.4 எடுத்து போட்டோம்னா என்ன ஆடுறது? உடஞ்சிடுறது. ஸோ இது வந்து ஒரு இடத்துல நான் வந்து ஒர்க் செய்யும் போது கன்சல்டன்ட் இஸ் அ தியரட்டிக்கல் பர்சன் எங்கிட்ட வந்து நீ 0.4 தான் வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ பண்ணோம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் 0.4 போட்டா நீடில் உடஞ்சிடும் சார், ப்ராக்டிக்கலா நீங்க திங்க் பண்ணணும். இல்ல நான் இங்க நிக்கிறேன், நீ 0.4 போட்டு பண்ணு. 0.4 போட்டு பண்ணும்போது நீடில் உடஞ்சிடும். தென் அவர் என்ன பண்ணிட்டாரு, நீ நோ பண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ நம்ம பேசும்போதும் அது வந்து ப்ராக்டிக்கலாகவும் இருக்கணும், அதே டைம்ல தியரிட்டிக்கலாகவும் நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம யூஸ் பண்றது 0.55 to 0.65. ஏன் 0.55 யூஸ் பண்றோம்னா ஃபவுண்டேஷன் 0.55 யூஸ் பண்றோம். மேல ஸ்லாப் எல்லாம் போகும்போது 0.6, 0.65 அந்த மாதிரி யூஸ் பண்றோம். ஸோ வாட்டர் டிவைடட் பை சிமெண்ட், வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ. இப்போ நான் ஃபவுண்டேஷனுக்கு 0.58 எடுத்துருக்கேன். யூ நோ த சிமெண்ட் இஸ் 35 லிட்டர்னு தெரியும். இதுல இருந்து வாட்டர் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு 20.33 லிட்டர்ஸ் வரும். இதுவே நம்ம வந்து இங்க 0.55 எடுத்துட்டோம் வச்சுக்கோங்க. 0.55 எடுத்துக்கும் போது என்ன ஆகும்? அப்ப அதனோட வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ மாறும், 19.25 லிட்டர்ஸ். எதுக்கு இதை நான் சொல்றேன்னா, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் இன் கான்கிரீட். இது வந்து நம்ம போடுறோம், மிக்சர் மிஷின்காரன் வரான், அவன் தண்ணி ஊத்துறான், எவ்வளவு தண்ணி ஊத்துறான் தெரியாது. நானும் அப்படிதான் இருந்தேன், பிகினர்ஸ்ல அப்படிதான் இருந்தேன். எவ்வளவு தண்ணி ஊத்துறான், என்ன பண்றான். ஸோ அதுக்கப்புறமா நீங்க பாத்தீங்கன்னா அவன் 4 லிட்டர் டப்பாவை கையில வச்சுட்டு இருப்பான். 4 லிட்டர் டப்பாவை 4 டப்பா ஊத்திட்டு 5வது டப்பா ஊத்தும் போது எட்டி பார்த்து எவ்வளவு வேணுமோ நமக்கு ஏத்த மாதிரி அதை ஊத்துவான். அவன் வந்து பை எக்ஸ்பீரியன்ஸ்ல ஊத்துறான். இதுவே ஒரு இப்ப நீங்களே, இப்ப நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நீங்களே சைட்டுக்கு வர்றீங்க, உங்க சீனியர்ஸே வராங்க, என்கிட்ட கேக்குறாங்க எவ்வளவு தண்ணி ஊத்துறீங்கன்னு. எனக்கு தெரியாது சார், ஏதோ ஊத்துறாங்க சார் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஐ எம் யூசிங் 19.25 லிட்டர்ஸ் பர் பேக். நான் இது பேசுறதெல்லாம் வால்யூமெட்ரிக்ல. நான் வந்து மிக்ஸ் டிசைனை பத்தியே பேசல. ஏன்னா நம்ம 80% ஆஃப் த ஒர்க் வி ஆர் யூசிங் ஒன்லி, நம்ம வந்து மிக்சர் மிஷின் தான் யூஸ் பண்றோம். நிறைய இடத்துல நீ மிக்சர் மிஷின் தான் யூஸ் பண்றோம். அதை பத்தி தான் நான் பேசுறேன். ரெண்டாவது, இதுல இன்னொன்னு மெயின் என்னன்னா, ஸ்லாபுக்கெல்லாம் போகும்போது 0.65 யூஸ் பண்றோம். வைப்ரேட்டர் நம்ம கண்டிப்பா வைப்ரேட்டர் போடணும். வைப்ரேட்டர் போடலன்னா நமக்கு ப்ராப்ளம். எவ்ரிபடி நோஸ். நீங்க எல்லாம் சைட்ல இருக்கீங்க, யூ ஆர் அ கான்ட்ராக்டர், யூ நோ த வைப்ரேட்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் திஸ். தென் ஸ்டீல். ஸ்டீல்ல எடுக்கும்போது த பேசிக் திங், இதை வந்து நம்ம ஒண்ணு சொல்றோம், இது வந்து செக் பண்றோம். நாங்க வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் வரும்போது ஸ்டீல்ல எப்படி செக் பண்றோம், இதுக்கு என்ன பேரு, இது வந்து ஒரிஜினல் தானா. இப்போ வந்து இந்த டிஃபார்ம், இந்த ரவுண்டு வருது பாத்தீங்கன்னா, திஸ் இஸ் கால்ட் டிஃபார்ம். டிஃபார்ம் எவ்வளவு இருக்கணும்னா less than 0.7 into dia of the rod.
இந்த சென்டர்ல ஒரு ப்ரொஜெக்டட் வருது பாத்தீங்களா ராட்ல, அது வந்து டெப்த் ஆஃப் லக்ஸ், தட் இஸ் கால்ட் டெப்த் ஆஃப் லக்ஸ், LUGS. இது வந்து 0.04 to 0.05 into D. இதுல இந்த ரேஷியோக்குள்ள இந்த இதுக்குள்ள இந்த ப்ரொஜெக்ஷன் இருக்கு. இதுதான் ஸ்டீலோட ஸ்பெசிஃபிகேஷன். நம்ம இப்ப சைட்ல வந்து பாக்குறோம். சைட்ல வந்து பார்க்கும்போது என்ன பண்ணணும்னா ஸ்டீலை வந்து நம்ம இறக்குறோம். ஸ்டீலை இறக்கும் போது நிறைய பேர் பார்க்கலாம், ஸ்டீலை இறக்கும் போது நிறைய பேர் நீங்க நோட்டீஸ் பண்ணிருக்கலாம் எப்படி இருக்குன்றத ஸ்டீல. ஸோ இப்படி வரும்போது பெரிய யூவா இருந்ததுன்னா இது வந்து பிரேக் ஆகும். இந்த இடத்த யூ வந்து நாங்க சைட்ல கொண்டு வந்து போடும்போதே, ஸ்டீல போடும்போதே நாங்க செக் பண்ணுவோம், அவன் கொண்டு வந்தது சரியா இருக்கா, ராடு இல்லையா. இந்த மாதிரி ரொம்ப ப்ராடா இருந்தது இந்த இதுன்னா மடிச்சு வச்ச ராடு தான் கொண்டு வருவாங்க, மோஸ்ட்லி இடம் இல்லாதனால. அந்த மாதிரி வரும்போது இந்த ப்ராடா இருக்கும்போது, இந்த வித் ப்ராடா இருக்கும்போது இது வந்து நம்ம ரிங்கு போட்டோம் இல்ல வளைச்சோம்னா உடையும், டெம்பர்டு ஜாஸ்தி இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் செக். நாங்க சைட்ல வந்து இறக்கும் போது முதல் செக் இதை தான் பண்றோம். ஏன்னா நாங்க இங்க ஒரு 15 டன் ஸ்டீல் வந்ததுன்னா இதை ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவோம், இறக்கும் போதே செக் பண்ணுவோம். இது இந்த மாதிரி இருந்ததுன்னா நோட்ல எழுதி போட்டுடுவோம், திருப்பி இதை ரிட்டர்ன் பண்ண சொல்லி. ஏன்னா கண்டிப்பா இதை வளைக்கும் போது 8 mm 10 mm 12 mm நம்ம எள்ளு வளைச்சோம்னா உடையும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாங்க எல்லா சைட்ல வந்த உடனே இதை தான் நான் நோட் பண்ணுவோம். இப்ப அடுத்தது நம்ம வந்து ஐஎஸ் ஸ்டாண்டர்ட்ல இருக்கா அப்படின்றத நம்ம நோட் பண்றோம் அடுத்தது. ஓகே, சோ அடுத்தது we will go for this. See, நம்ம யூஸ் பண்றது வந்து நம்ம யூஸ் பண்றது வந்து இந்த டைப் ஆஃப் இது வந்து நம்ம யூஸ் பண்றோம். நிறைய பேருக்கு தெரியும், பட் பின்னியும் நான் வாண்டட் டு ஜஸ்ட் ரிவ்யூ இட். இப்ப நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்டீல் வந்து சாரி எஸ். இப்போ இதுல வந்து என்னென்ன கிரேட் இருக்கு. இப்ப டிசைன் பண்றது வந்து ஜென்ரலி இந்த 2 கிரேட்ல தான் நம்ம எல்லாருமே டிசைன் பண்றோம். ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் டிசைன் பண்றோம். நமக்கு இந்த வேல்யூ வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம FE 500 இது வந்து எலாங்கினேஷன், என்ன எலாங்கினேஷன் எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கு. இது வந்து நான் நிறைய பேரை இன்டர்வியூல கேட்டிருக்கேன், ஈவன் ஃபார் 25 years எக்ஸ்பீரியன்ஸ். அவால்டி கேட்டிருக்கேன், சார் என்ன FE 550 500D யூஸ் பண்றோமே, இதுல என்னன்னா இதுல எலாங்கினேஷன் ஜாஸ்தியா இருக்கு டீல. ஸோ இப்ப எல்லா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரும் டிசைன் பண்றது இது ரெண்டும் தான். இது வந்து எஸ் வந்திருக்கு. எஸ் வந்து எர்த்குவேக் டிசைன். எங்கெல்லாம் வந்து எர்த்குவேக் அதிகமா இருக்கோ அந்த இடத்துல வந்து தே ஆர் யூசிங் FE 500S. இது வந்து நிறைய இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க எடுத்தீங்கன்னா குஜராத் அந்த மாதிரி ஏரியால எல்லாம் பாத்தீங்கன்னா எர்த்குவேக் அதிகமா இருக்கும். அப்போ தே வில் டிசைன் ஃபார் FE 500S. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம வந்து கிரேட் ஆஃப் ஸ்டீல் என்ன ஐஎஸ்ல இருக்கு, என்ன கிரேட் ஆஃப் ஸ்டீல். ஏன்னா இப்ப எனக்கு நானும் பிகினரா இருக்கும்போது எனக்கு தெரியாது இது ரெண்டு. எனக்கு என்ன போடுறாங்கன்னா அப்பெல்லாம் நாங்க யூஸ் பண்ணுவோம் 415 and 415D தான் யூஸ் பண்ணுவோம். ஈவன் D கூட வரல, அப்போ இதை தான் யூஸ் பண்ணிருந்தோம். இப்போ வரும்போது எல்லாருமே 550 and 500D யூஸ் பண்றாங்க. எதுக்குன்னா திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஏன்னா டீல வந்து எலாங்கினேஷன் வில் பி மோர். ஸோ அதனால எல்லாருமே D யூஸ் பண்றாங்க. 600 இப்பதான் வந்திருக்கு, இது வரைக்கும் யாரும் டிசைன் பண்ணல நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஆரம்பிச்சிட்டாங்களா இல்லையா தெரியல. தே டிட் ஒன்லி 500D and 550. ஈவன் 500லயும் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க.
ஸோ இதெல்லாம் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, குவாலிட்டி கண்ட்ரோல்னு வரும்போது நமக்கு வந்து ஒரு சைட்டுக்கு ராடு வந்ததுன்னா நான் என்ன பண்ணுவோம், ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் பண்ற தப்பு என்னன்னா, நம்ம வேலை நாளைக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம்னா 2 நாள் முன்னாடி கம்பியை கொண்டு வந்து இறக்கிட்டு உடனே வேலையை ஆரம்பிக்கிறோம். இதை நாங்க செய்ய மாட்டோம். நாங்க என்ன பண்றோம், ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லையும் நாங்க பண்றது எல்லாமே 3 lakh square feet 5 lakh square feet நான் ஹேண்டில் பண்ணிருக்கேன். இந்த ப்ராஜெக்ட்ல என்ன பண்ணுவோம்னா, ஒரு மாசம் முன்னாடியே ஈவன் எங்களோட ஓன் ஒர்க் when I was working in a Doshi as a chief engineer, எங்க பாஸ்டர் சொல்லி நான் ஒரு மாசம் முன்னாடியே ஸ்டீலை கொண்டு வந்து இறக்கிடுவேன். இறக்கிட்டு எல்லாத்துல இருந்து 1 மீட்டர் எடுத்து டெஸ்டிங்க்கு அனுப்பிச்சு இந்த எலாங்கினேஷன் செக் பண்ணி நம்ம என்ன ராடு யூஸ் பண்ணியிருக்கோம், இதுக்கு எலாங்கினேஷன் கரெக்டா வருதா, லேப் ரிப்போர்ட் என்ன சொல்றது, எவ்வளோத்துல இப்ப 3 ராடு அனுப்பிச்சு 2 ஃபெயிலியர் 1 தான் பாஸ் ஆயிருக்கு அப்படின்னா, ஸோ இந்த ரிப்போர்ட் எல்லாம் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்கிட்ட காமிச்சுட்டு தென் வி ஸ்டார்ட் த ஒர்க். இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல 80% ஆஃப் த ஒர்க் நாளைக்கு இன்னைக்கு டிராயிங் வரும், ஈவன் குவான்டிட்டி கூட எடுக்க மாட்டாங்க, நாளைக்கே போயிடுவாங்க சைட்டுக்கு, உடனே நாளைக்கு கார்த்தால ஸ்டீல் வந்து இறங்கும், they will start that work. This is a wrong procedure. இது வந்து பண்ணக்கூடாதுன்னு நாங்க சொல்றோம். பட் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி இஸ் டூயிங் லைக் தட். சொன்னாலும் அவங்க என்ன பண்ணாங்க, இல்ல எனக்கு வேலை ஸ்பீடா போகணும். ஒன்னே ஒண்ணு சொல்றேன், சீனியர் ஸ்ட்ரிக்டா இருந்ததுன்னா மற்றவங்களும் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. ஆஸ் அ கான்ட்ராக்டர் ஸ்ட்ரிக்டா இருந்தானா நம்ம இவங்களும் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு கான்ட்ராக்டரும் நம்ம நல்லா கொடுக்கணும், குவாலிட்டி நம்மளோட பேர் வரணும் அப்படி எதிர்பார்த்துதான் நம்ம ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் செய்யறோம். அப்ப செய்யும் போது இந்த குவாலிட்டியை நம்ம மெயின்டைன் பண்ணல வச்சுக்கோங்க, இப்போ என்ன ஆகும், நாளைக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ப்ராப்ளம் வந்தது, டெஸ்டிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டியூப் டெஸ்டிங்கும் ஸ்டீல் ராட் டெஸ்டிங்கும் ஒரு பில்டிங்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு இடத்துல எங்களுக்கு ப்ராப்ளம் வந்து, ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் த நேம், ஒரு ஸ்லாப் விழுந்துருச்சு. ஸ்லாப் விழுந்த உடனே இது வந்து கோர்ட் வரைக்கும் எங்களுக்கு போச்சு. அப்ப என்ன கேட்டாங்க, முதல் கொஸ்டின், உங்களுக்கு டெஸ்டிங் ரிசல்ட் இருக்கா? எஸ், வி ஹாவ் அ டெஸ்ட் ரிசல்ட். எல்லா டெஸ்ட் ரிசல்ட்லயும் பைண்ட் பண்ணி வச்சிருந்தோம். ஸ்டீல் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு வர ஸ்டீலையும் ஒவ்வொரு ஸ்டேஜில் எடுத்த கியூப் டெஸ்டையும் 7 days டெஸ்ட் அண்ட் 28 days டெஸ்ட் எல்லாத்தையும் கையில வச்சிருந்தோம். ரியலி எங்களை அன்னைக்கு காப்பாத்தினது இதுதான். அப்ப என்ன சொன்னாங்க, இவங்க மேல குவாலிட்டியில பிரச்சனை இல்லை, ஷட்டரிங்ல ஏதாவது ப்ராப்ளமா, அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்தது. ஏன்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னன்னா, யாரும் ரெக்கார்டை மெயின்டைன் பண்றது இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா பாதி பேர்த்த ரெக்கார்டே இருக்காது. ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கேளுங்க, டெஸ்டிங் ரெக்கார்டு இல்லை. கியூப் டெஸ்ட் ரிசல்ட் ஒவ்வொரு ஸ்லாபும் ஒவ்வொரு லெவல் காலத்துக்கும் கண்டிப்பா வேணும், பட் யார்ட்டையும் இல்லை. ஸோ இதை வந்து நம்ம வந்து ரொம்ப தப்பு பண்றோம். இதுல நாளைக்கு ஏதாவது இப்போ உங்க மேல கேஸ் போட்டாங்க, இல்ல என் மேல கேஸ் போட்டாங்க, நான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை பண்றேன், என் மேல கேஸ் போட்டாங்க, இதை குவாலிட்டியா பண்ணல அப்படின்னு வரும்போது திருப்பி எனக்கு இந்த ரிசல்ட் தான் என்ன சப்போர்ட் பண்ணும், வேற எதுவும் சப்போர்ட் பண்ணாது. அதனால ஸோ நமக்கு வந்து ஒரு டெஸ்ட் ரிசல்ட் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை தான் நான் இங்க சொல்ல வரேன். இப்போ அடுத்தது நம்ம வந்து ஒரு சிமெண்ட்டை யூஸ் பண்றோம். சிமெண்ட் எல்லாருக்கும் தெரியும், அதை ஒரு தண்ணியில நீங்க தூக்கி போட்டீங்கன்னா அது மேல முதந்தொட்டு கீழே போயிடும். இது வந்து டெஸ்டிங். ஒரு சிமெண்ட் பேக் உள்ள கையை விட்டோம்னா சில்னஸ் இருக்கணும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எவ்ரிபடி நோஸ் யுவர் டெஸ்டிங். எப்படி நம்ம டென் பண்ணோம், அதுல வந்து இது இருக்கக்கூடாது, கட்டி இருக்கக்கூடாது, இதை எவ்ரிபடி நோஸ். உங்களுக்கு நான் சொல்ல வேண்டாம், இதுவே ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். யூ நோ எவ்ரி திங். சாண்டு வரும். சாண்டுன்னு வரும்போது இப்போ வந்து எம் சாண்டு யூஸ் பண்றோம், ஸ்டில்ட்டு எம் சாண்டு யூஸ் பண்றோம், ரிவர் சாண்டு யூஸ் பண்றோம். ஸோ எவ்ரிபடி நோஸ். பட் நான் வந்து ஜஸ்ட் ஐ வாண்டட் டு டச் திஸ்.
எதுக்காகனா இந்த ரிசல்ட் எல்லாம் எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியா இருந்தாலும் நீங்க முதல்ல முதல் ஆரம்பிக்கும் போது ஒரு சாண்ட் டெஸ்ட், ஒரு சிமெண்ட் டெஸ்ட், தென் உங்களோட ஸ்டீல் டெஸ்ட், தென் டியூப் டெஸ்ட், இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்க அதை வந்து ஃபைல் பண்ணி வைக்கணும். 80% of the company they are not doing this. I'm challenging them. நான் நிறைய கம்பெனில வேலை பண்ணியிருக்கேன். நான் போற கம்பெனில எல்லாம் பழைய ரிசல்ட் எல்லாம் எடுத்து பைண்ட் பண்ணி வச்சிருப்பேன். ஏன்னா நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது இதுதான் பேசும். இப்ப நம்ம சாண்டியே எடுக்கிறோம். நம்ம சாண்டுல வந்து 5 விதமா செக் பண்றோம். எவ்ரிபடி நோஸ். சில்ட் எப்படி இருக்கு? ஒரு சாண்டை வந்து நம்ம போட்டோம்னா, ஒரு சாண்டை ஒரு இதுல எடுத்து போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் குலுக்கிட்டு வச்சிங்கன்னா, ஒரு 5 minutes வச்சிங்கன்னா மேல வந்து சில்ட் வந்து நிற்கும். சாண்டை எப்படி டெஸ்ட் பண்றோம்? சில்ட் வந்து நிற்கும். 7% மேல இருக்கக்கூடாது. 7% மேல இருக்கக்கூடாது. நம்ம எல்லாரும், நானும் ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்கேன். எனக்கு முதல்ல ஒரு 10 வருஷம் என்னன்னே தெரியாது. எப்படி டெஸ்ட் பண்ணணும், என்ன செய்யணும் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறமா தான் டீப்பா போக ஆரம்பிச்சோம். அதனாலதான் நான் சொல்றேன், சிவில் இன்ஜினியரிங் இஸ் ஆர்ட். மற்றவங்க எல்லாம் செய்யற மாதிரி இல்லை, நம்ம ஒவ்வொரு இதையும் பார்த்து செய்யறோம். அது ஒரு ஆர்ட்டா நினைச்சு நம்ம இதுல செய்யணும். நம்ம ஸோ இதுல வந்து ஸ்டில்ட்ட பார்க்கும்போது less than 7% தான் இருக்கணும். அதுக்கு மேல இருந்தா இந்த சாண்டா நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. பல்கேஜ் நீங்க யூஸ் பண்றீங்க, பல்கேஜ் 30க்கு மேல போச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. பல்கேஜ் உங்களுக்கு தெரியும். ஒரு சாண்டை வந்து ஒரு இதுல பாக்ஸ்ல நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம், அந்த மெஷர்மெண்ட் பாக்ஸ்ல போட்டுட்டு தண்ணியை பிடிப்போம். தண்ணியை பிடிச்ச உடனே எவ்வளோ அந்த மணல் இறங்குறது பார்த்துட்டு அதை எவ்வளோ பல்கேஜ்னு ஆட் பண்ணி அந்த சாண்டை ஆட் பண்ணுவோம். நம்ம அது வந்து எவ்ரிபடி நோஸ். பல்கேஜ் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதை வந்து 30%க்கு மேல பல்கேஜ் இருந்ததுன்னா யூஸ் பண்ணக்கூடாது. ரெண்டாவது ஆர்கானிக் மேட்டர். ஆர்கானிக் மேட்டர்ன்றது என்ன? டெட் ஃபேக்டர்ஸ், அதாவது அனிமலோட டெட், இது தாவரம், இந்த இது அதனோட இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதை வந்து நம்ம என்ன பண்றோம், சோடியம் ஹைட்ராக்சைடோட சேர்த்தோம்னா டார்க் கலர்ல ப்ரௌனா வரும். டார்க் ப்ரௌனா வந்ததுன்னா அது வந்து இட் இஸ் நாட் அ குட் ஒன். இட் இஸ் நாட் அ குட் ஒன். ஸோ இந்த சாண்டை வந்து அதுல வந்து ஆர்கானிக் மேட்டர் இருக்கு, சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH. ஸோ அதுல வந்து சாண்டோட டார்க் ப்ரௌன் வரக்கூடாது. வந்ததுன்னா இட் இஸ் அ ஆர்கானிக் மேட்டர் இருக்கு. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுவும் நிறைய பேருக்கு தெரியாது. ஆர்கானிக் மேட்டர் எப்படி செக் பண்ணணுன்றது தெரியாது. சோடியம் ஹைட்ராக்சைடு நாங்க யூஸ் பண்றோம். லைட்டா இருந்ததுன்னா, கலர் வந்து லைட்டரா இருந்ததுன்னா, லைட் கலர் ப்ரௌனா இருந்ததுன்னா யூ கேன் யூஸ் இட். தேர் இஸ் நோ ஆர்கானிக் மேட்டர். சால்ட் வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம நாக்குல ஒரு பிஞ்சை எடுத்து நாக்குல வச்சு பார்ப்போம். அது வந்து சால்ட் இருந்ததுன்னா we will not use this. Again for earthy matter in sand, நம்ம என்ன பண்ணுவோம், மணல் எடுத்து கையில தேய்ச்சி பார்ப்போம். தேய்ச்சி பார்க்கும்போது கொஞ்சம் களிமண்ணெல்லாம் இருந்ததுன்னா அந்த கையில வந்து அந்த களிமண்ணோட இது தட்டுப்படும், ஒரு மாதிரி கிளே இது தட்டுப்படும். ஸோ அந்த டைம்ல இது வந்து எர்த்து சேர்ந்துருக்கு. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்படிதான் நம்ம வந்து டெஸ்டிங்கை செக் பண்றோம், ஒரு சாண்டோட இதை பண்ணுவோம். இதுல வந்து எம் சாண்டோ பி சாண்டு நம்ம சொல்றோம். எம் சாண்ட் ஆர் ரிவர் சாண்ட் ஆஃப் 2 zone, மொத்தம் 4 zone இருக்கு. இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது. பட் we can note down. we can note down. ரிசல்ட் வந்த உடனே நம்ம பார்க்கறதுக்கோ இல்ல ஒரு இதுக்கோ நம்ம ஒவ்வொரு தடவையும் இது வந்து இவ்வளவு பர்சன்டேஜ் நம்மளால நோட் பண்ண முடியும். இப்ப நம்ம எம் சாண்டை எடுத்துக்கிறோம். எம் சாண்ட்லயே இல்ல ரிவர் சாண்டோ zone 2ல வந்தா we can use, zone 3ல வந்தா we can use it for P sand. P sand for plastering and M sand is for the concreting. இதுல வந்து நம்ம வந்து 75 மைக்ரான்ஸ்ல ஒரு இதுல எடுத்து சீவ் வந்து இந்த மாதிரி சீவ்ல எடுத்து சீவ் பண்ணும்போது இது 75 மைக்ரான்ஸ் வரும்போது 0 இருக்கணும், அதுல மிச்சம் வரக்கூடாது. அதே மாதிரி 150ல 10% தான் இருக்கணும், அதுக்கு மேல இருக்கக்கூடாது பர்சன்டேஜ். ஸோ இந்த இது zone 2 வந்து யூஸ் பண்ணி நம்ம கான்கிரீட்டுக்கு யூஸ் பண்ணலாம். zone 3 யூஸ் பண்ணி we can use for plastering.
ஈவன் 1 and 4 இஸ் த ஜென்ரலி டெஸ்டிங்ல இது ரெண்டும் தான் அவங்க செக் பண்ணுவாங்க. zone 2 and zone 3. செக்ரிகேஷன் இப்போ வந்து ஸ்டீலோட கிரேடு பார்த்துட்டோம். ஸ்டீலோட கிரேடு எவ்ரிபடி just now I told you this is very important in this. இப்போ அடுத்தது வந்து இப்போ காலத்துக்கு வரோம். நம்ம காலம் கிட்ட என்ன பிரச்சனை வருது? இப்ப இது வந்து நிறைய இடத்துல குவாலிட்டியில ப்ராப்ளம் வருது. என்ன ப்ராப்ளம் வருது? சோ இப்ப எல்லாரும் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க 90% ஆஃப் த காலம் அண்ட் பீம் ஜங்ஷனை பாத்தீங்கன்னா they will run the rod like this. இப்படிதான் எடுத்துன்னு போறாங்க. நான் நிறைய தடவை சொல்லுவேன், இந்த மாதிரி எடுத்துன்னு போனா என்ன ப்ராப்ளம் வருது? குவாலிட்டி நம்மளால மெயின்டைன் பண்ண முடியல. ஏன் பண்ண முடியல? இப்ப நான் இந்த மாதிரி எடுத்துன்னு போகும்போது இங்க எனக்கு வந்து கிளியர் கவர் வந்து 25 mm தான் இருக்கு. 25 mmல ஒரு 25 ராடை இங்க நான் எடுத்துன்னு போயிட்டேன்னா, இப்ப நான் சென்ட்ரிங் அடிச்சு இந்த இடத்துல ஒரு கவர் பிளாக் கொடுத்தேன்னா இது வந்து என்ன ஆகும்? இந்த சைடு இது தள்ளும், இந்த சைடு இதை தள்ளும். இங்க நான் ஒரு கிளியர் கவரை கொடுத்து இப்படி பண்ணோம். பட் இது எல்லாரும் பண்றாங்க. பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க? ஸ்லாப் கான்கிரீட் போட்ட உடனே இதை கிளிங்க் அடிப்பாங்க. கிளிங்க் அடிச்சு திருப்பி கொண்டு வராங்க. குவாலிட்டி போயிடுச்சு திருப்பி. எவ்வளவோ சைட்ல நீங்க இப்ப எனக்கு தெரிஞ்சு நிறைய சைட்ல போய் பார்த்தீங்கன்னா ஸ்லாபை முடிச்சுட்டு இந்த ஷூ போடும்போது 90% ஆஃப் த சைடு கிளிக் அடிச்சுதான் பண்றாங்க. நீங்க போய் கேளுங்களேன், ஏன்பா இந்த மாதிரி வந்தது? எங்க பாஸ் எனக்கு திட்டுவாரு, ஏன்பா இப்படி வந்தது? உடனே பசங்க சொல்லுவாங்க, சார் ராடை நாங்க இப்படி எடுத்துன்னு போனோம், இங்க 25 mm ராட் இருந்தது, இங்க கவர் கொடுத்தோம், இது இப்படி நடந்து போச்சு சார், அதனால பெண்ட் பண்றோம். அதனால நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க இப்படிதான் ஃபாலோ பண்ணினோம், இப்படிதான் ஃபாலோ பண்ணினோம். இது 1:12 பெண்ட் பண்ணி கொண்டு போய் உள் பக்கமா எடுத்துன்னு போய் தான் ஃபாலோ பண்ணோம். இன்னைக்கு யாரும் 80% ஆஃப் த 90% ஆஃப் த கான்ட்ராக்ட் இஸ் நாட் டூயிங் திஸ். ஏன்னா இட் இஸ் அ லெபோரியஸ் ஒர்க். லேபர் இன்னும் எனக்கு 2 ரூபா கூட கொடுன்னு கேட்பான். இப்ப இந்த இடத்துல we are losing that eccentricity. காலம் வந்து ஸ்ட்ரெயிட்டா வரமாட்டேங்கிறது இந்த இடத்துல. எனக்கு எங்க போய் நீங்க பாருங்களேன், நீங்க உடனே நீங்க ஸ்லாப் போட்டுட்டு அவ ஷூ போடும்போது டெஃபினட்டா நீங்க விசிட் பண்ணுங்க சைட்டை. இந்த மாதிரி இல்லைன்னா எங்கிட்ட கேளுங்க. 90% இந்த 25 mm ராடு 20 mm ராடு வீவ்ல வந்தாலே இந்த பிரச்சனை வருது. இதை யாரும் வந்து நம்ம இதுவே நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் வேலை செய்யும் போது நான் வந்து என்னோட கான்ட்ராக்டர் என்னோட கம்பிக்காரனா இப்படிதான் நீ பண்ணணும், இப்படிதான் பண்ணணும், குவாலிட்டி இப்படிதான் செய்யணும், இல்லைன்னா எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது, நான் இன்சிஸ்ட் பண்ணி பண்ண வச்சேன். 1:12 பண்ணணும். அதுவும் நிறைய பேருக்கு தெரியாது எந்த பெண்ட் பண்ணணும்னு சொல்லி, எவ்வளவுல பெண்ட் பண்ணணும்னு தெரியாது. எதுக்கு நான் சொல்றேன்னா கம்பியில தான் நிறைய மிஸ்டேக் பண்றாங்க. சோ அதனால நமக்கு என்ன ஆடுறது? எக்ஸென்ட்ரிசிட்டியா வந்துடுறது. இப்ப நகரும் போது இப்படி கிளிங்க் அடிச்சு நீங்க உங்களுக்கே தெரியும், யூஆர் அ கான்ட்ராக்டர், ஒரு ஸ்லாப் முடிச்ச உடனே நீங்க ஷூ போட்ட உடனே போய் டெஃபினட்டா சைட்டை விசிட் பண்ணுங்க. நம்ம இப்ப நாங்கெல்லாம் இப்ப நான் சீனியர், நான் சைட்டுக்கு போறேன்னு சொன்னா உடனே பசங்க என்ன பண்ணுவாங்க? ரொம்ப நல்ல பசங்க மாதிரி அதை கோணியை போட்டு மூடி வைப்பாங்க, ஈரம் பண்றேன்னு சொல்லி. ஏன்னா நான் பார்க்க கூடாது. இல்லைன்னா ஒரு காலத்தை வந்து ஒரு கிளிங்க் அடிச்சு வச்சாங்கன்னா உடனே அதை வந்து ஒரு ஏதாவது ஒரு இதை போட்டு மறைச்சி வைப்பாங்க. மறைச்சி வைக்கிற இடத்த தான் நாங்க போய் செக் பண்ணுவோம். ஏன் வந்தது, எதுக்காக வந்து, ஏன் நீ இந்த மாதிரி பண்ணல? சோ இதெல்லாம் வந்து இந்த இப்போ வந்து குவாலிட்டியில நமக்கு கம்மியாயிடுது. காலம் எல்லாம் சில டைம் ப்ரொஜெக்ட் வெளியிலேயே ப்ரொஜெக்ட் ஆகி நிற்கிறது காலம். நீங்க போய் பாருங்க, பீம் வந்து அவ பீமோட லைன் எடுக்கிறது இல்லை. பீமோட லைனை ப்ராப்பரா பண்ணாதனால கீழ் காலத்தை, கிரவுண்ட் ஃப்ளோர் காலத்தை ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இந்த காலம்ல 1 இன்ச்சு வெளியில நிற்கும்.
இங்கெல்லாம் தான் நம்ம குவாலிட்டி மிஸ் பண்றோம். இது ஏன் பண்றது? இப்ப நம்ம என்ன பண்ணணும், இது எப்படி கரெக்ட் பண்ணணும்? இப்ப நம்ம போய் சைட் இன்ஜினியரை நான் திட்டுறேன், அவன் சொல்றான் எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியல சார். ரைட், தெரியலன்னா கேளு. நம்ம என்ன பண்ணோம், இந்த அவுட்டரும் அந்த அவுட்டருக்கும் ஒரு நூலை பிடிச்சு அந்த 2 அவுட்டரை நீங்க கரெக்டா பிடிச்சீங்கன்னா நடுவுல இருக்கிற காலம்ஸ் எல்லாமே லைன்ல வரும். பீமோட இந்த அவுட்டர் அந்த அவுட்டர், இது யாரும் செக் பண்றது கிடையாது. நம்ம வந்து நிக்கிறோம் சீனியர் லெவல்ல, நான் குத்தம் சொல்ல வரல, வந்து நிக்கிறோம், ஸ்ட்ரைட்டா இருக்குப்பா ராடு, பட் வெர்டிகாலிட்டி பார்க்கும்போது இல்ல. இப்ப அடுத்த ஃப்ளோருக்கு நம்ம காலத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது 1 இன்ச்சு வழியில நிற்கிறது, அதுக்கு ஒரு ரன்னரை வச்சு அடிச்சு அந்த 1 இன்ச்சை மறைக்கிறதுக்கு ஒரு ரன்னரை வச்சு அடிச்சு பண்ணியிருக்கோம். அந்த காலத்தை தெரியாம இருக்கிறதுக்கு அதுக்கப்புறமா ஒரு கலவை போட்டு அதை சேர்த்து விடுறோம். These are happen in இது. அதே மாதிரி ஒரு காலம் கான்கிரீட்டை போடும்போது கூட என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மணலையும், இது வந்து நிறைய சைட் இன்ஜினியர்ஸும் நம்ம எஜுகேட் பண்ணணும். நான் வந்து தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஒரு சைட் இன்ஜினியர் ஒரு 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் வரும்போது நம்ம போய் ஆஸ் அ கான்ட்ராக்டர் நம்ம போய் உட்கார முடியாது. நம்ம அவனுக்கு எஜுகேட் என்ன பண்ணணும், ஒரு மணலையும் ஒரு சிமெண்ட்டையும் 1:1 மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் பாலை ஊத்து, காலத்தோட சைடெல்லாம் அடை ஒண்ணு, நாங்க வந்து ஸ்பான்சை வச்சு இதை வந்து டைட் பண்ணுவோம். காலம் இன்கேஸ் ரொம்ப ப்ராப்ளமா இருந்ததுன்னா ஸ்பான்சை வச்சு டைட் பண்ணுவோம், இல்ல களிமண்ணை வச்சு சில பேர் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து என்ன ஆகும், நம்ம முதல்ல சிமெண்ட் பாலையும் மணலையும் கலந்து அதுல போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு அடிக்கு கான்கிரீட் போட்டு அதை வைப்ரேட் பண்ணிட்டு வெளிப்பக்கம் வந்து கட்டையால தட்டணும். தட்டினேன்னா கீழே மேக்சிமம் ஹனிகோம் வருது பாட்டம்ல தான் வரும், வேற எங்கேயும் பெருசா வரும். அதை கட்டையால தட்டணும். எந்த சைட் இன்ஜினியர்ஸ்க்கும் இதை தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நம்ம எஜுகேட் பண்ணணும் வாழ. நான் முதல்ல அதை தான் சொல்லுவேன், நீங்க முதல்ல கான்கிரீட் ஒரு அடி போட்டுட்டு 4 பக்கமும் தட்டு, 4 பக்கமும் தட்டி விடு. அதுக்கப்புறமா நீ போடுற கான்கிரீட் எல்லாம் 100% ஹனிகோம் வராது. வந்தானா முதல்ல 1 அடி 2 அடியில தான் வரும், அதுக்கப்புறமா வரவே வராது. கீழே லீக் ஆகாம பார்த்துக்கணும். இதெல்லாம் கேர் எடுத்துட்டேன்னா நமக்கு ஒண்ணுமே இருக்காது. 2வது, காலத்துல எல்லாரும் வந்து கருங்கல்ல மேல வந்து சொருகி வைப்பாங்க. எதுக்குன்னா கிரிப்புக்கு. தட் இஸ் ராங் ப்ரொசீஜர். ஒரு ரன்னர் 4க்கு 3 ரன்னரோ 4க்கு 2 ரன்னரோ அதுல சொருகி வச்சுட்டு அதை ஈரத்தோட ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கழிச்சு எடுத்து விடணும். தட் இஸ் கால் கீ. இது யாரும் பண்றது இல்லை. உடனே மேஸ்திரி என்ன பண்ணுவான், ஒரு 10 கல்லை கொண்டு வந்துட்டு அதுல சொருகி வைப்பான். அந்த கல்லை சொருகி வச்சா கூட போறோம், பரவாயில்ல, தூவி விடுவோம், அது தண்ணி மேல அந்த கல்லு நிற்கும். நீங்க எடுத்துட்டு நீங்க அடுத்தது கையில தட்டினீங்கன்னா அந்த கல்லெல்லாம் போயிடும். திஸ் வாஸ் ஹேப்பன் இன் மெனி சைட். என்னோட சைட்லயே நடந்திருக்கு. ஐ யூஸ் டு இன்சிஸ்ட், காலம் போட்டீங்கன்னா ஒரு ரன்னரை வெய், 1 மணி நேரம் கழிச்சு அந்த ரன்னர் எல்லாம் ரிமூவ் பண்ணு, கீ ஃபார்ம் பண்ணு. இதெல்லாம் தான் நான் குவாலிட்டின்னு சொல்றேன். ஏன்னா இந்த ப்ரொசீஜர்லாம் பண்ணலன்னா குவாலிட்டி வில் நாட் கெட் இட். திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். இது யாரும் பார்க்கறது இல்லை. அதே மாதிரி ஒரு பெண்ட் பண்றது, ஒரு காலத்தை பெண்ட் பண்றோம். இப்போ வந்து ஒரு காலத்தை பெண்ட் பண்ணும்போது நிறைய இடத்துல நானே பார்த்திருக்கேன். காலத்தை பெண்ட் பண்ணும்போது இது இப்போ வந்து 300, இப்போ வந்து எர்த்குவேக் டிசைன்ல என்ன சொல்றாங்க, கீழே 300 மேல 230 காலத்தை மாத்திரம் முதல் மாடியில. இந்த 300ல இருந்து 230 மாத்தும் போது எந்த இடத்துல பெண்ட் பண்ணி லேப் போடணும்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. நேர என்ன பண்ணிடுறான், இங்க கொண்டு வந்து நிறுத்துறான் லேப்ப. வரக்கூடாது, ஸ்லாபுக்கு மேல எந்த லேப்பும் வரக்கூடாது, பெண்டு வரக்கூடாது. எல்லா பெண்டுமே இந்த ஸ்லாபுக்கு கீழே தான் வரணுமே தவிர என்ன ரேஷியோனா 1:6 ரேஷியோ. இப்ப நான் 3 இன்ச்சு பண்றேன்னா 18 இன்ச்சு கீழே இருந்து பெண்ட் பண்ணணும்.
1:6 என்ன, 3 இன்ச்சு பெண்ட் பண்ணணும். நான் 18 இன்ச்சு கீழேந்து பண்ணணும். இது யாருக்கும் தெரியல. நானே சைட்ல பார்த்திருக்கேன். பசங்க என்ன பண்றாங்க, எல்லாம் 3-4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நான் புத்தகம் சொல்லல, நம்ம எஜுகேட் பண்ணணும். அதுக்காக தான் நான் சொல்றேன், அவள்கிட்ட முதல்லயே சொல்லணும், தம்பி இந்த மாதிரி இத பெண்ட் பண்ணும்போது, கம்பிக்காரனுக்கு என்ன, அவன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். அவனுக்கு எங்க கை தோதா இருக்கோ அங்க பண்ணிட்டு போறான். நான் பசங்கள்கிட்ட நான் எஸ்பெஷலி சொல்லுவேன், நான் எங்கிட்ட இருந்தது எல்லாமே ட்ரெயினி தான், எல்லாமே இந்த ஃப்ரெஷ் கேண்டிடேட்ஸ். 8 ஃப்ரெஷ் கேண்டிடேட்ஸ் போட்டிருந்தேன். 3 lakhs ஸ்கொயர் ஃபீட். ஒரே ஒரு சீனியர் பர்சன். டெய்லி எஜுகேட் பண்ணுவேன், இந்த ஸ்லாபுக்கு மேல பெண்டு வரக்கூடாது, இந்த மாதிரி டேர்ன் பண்ணும்போது கீழேந்து பண்ணுங்க, இது 3 இன்ச்சு பண்ணணும்னா 18 இன்ச்சு கீழேந்து பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இதெல்லாம் தான் குவாலிட்டி. இதை வந்து நம்ம பார்க்க கூடாது. அதே மாதிரி இங்க வாங்க, இங்க வரும்போது 3 இன்ச்சுக்கு மேல பெண்ட் பண்ணணும்னா எப்படி செய்யணும், இதுவும் தெரிய மாட்டேங்குது. இப்ப 3 இன்ச்சுக்கு மேல வரும்போது இந்த காலத்தோட ராடை கொண்டு போய் இப்படி நிறுத்திட்டு இங்க லேப் லைன் கொடுத்து பீம் பாட்டத்துல இருந்து பெண்ட் பண்ணி கொண்டு போகணும். 3 இன்ச்சுக்குள்ள இருந்ததுன்னா இந்த மாதிரி கொண்டு போகணும் 1:6. 3 இன்ச்சுக்கு மேல இருக்கும்போது again in 1:6, but this is your lap width. இதெல்லாம் தான் நம்ம வந்து இன்ஜினியர்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணோம். எல்லாருக்கும் தெரியும், கான்கிரீட் போடுறோம், இதை பண்றோம், இதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. எங்கெல்லாம் தப்பு பண்றாங்க, எங்கெல்லாம் நம்ம அவளை கரெக்ட் பண்ணணும், இதுதான் நான் ரொம்ப முக்கியமா பேச வந்தது. சோ அதே மாதிரி லேப் காலம்ல அவங்களுக்கு எந்த இடம் வேணுமோ அங்க லேப் போடுறாங்க. ரொம்ப ரொம்ப தப்பு அது. இத வந்து நம்ம 3 ஜோனா பிரிக்கிறோம். ஏன்னா இப்ப நம்ம விஆர் இன் எர்த்குவேக் ஜோன் 3. 3 ஜோனா நம்ம இந்த காலத்தோட பீம் பாட்டம்ல இருந்து இந்த ஃபினிஷ்டு ஃப்ளோர் லெவல்ல 3 இதுவா பிரிக்கிறோம். ஜோன் 1, ஜோன் 2, ஜோன் 3. இது வந்து L/4, இது L/4, இது வந்து L/2. அதாவது ஹைட்ல பீம் பாட்டம்ல இருந்து. எப்பவுமே இந்த லேப் வந்து ஜோன் 2குள்ளதான் வரணும். இங்கேயும் வரக்கூடாது. ஜோன் 1னா L/4, that is H/4 from the beam bottom, and from floor bottom it is H/4. இந்த இடத்துல லேப்பே வரக்கூடாது. ஜோன் 2 H/2 மிடில் இங்கதான் வரணும். இது வந்து நிறைய பேர் மிஸ்டேக் பண்றாங்க. அவங்களுக்கு எங்க தோன்றதோ அந்த இடத்துல லேப்ப போடுறாங்க. ராடு எடு, 3ஆ கட் பண்ணு, அது எங்க போய் நிற்கிறதோ அங்க லேப்ப போடும். இது வந்து தப்பு. ஏன்னா இதுல எல்லாம் நம்ம மிஸ்டேக் பண்றோம். குவாலிட்டின்னு வரும்போது ஆஸ் பர் தி ஐஎஸ் நம்ம என்ன பண்றோமோ அதுதான் குவாலிட்டி. நமக்கு எல்லாமே அதுதான். எல்லாமே நமக்கு வந்து ஒரு இதுவா இருக்கிறது அந்த ஒரு ஐஎஸ் தான். நாங்களோ நீங்களோ டிசைட் பண்றது ஐஎஸ் கிடையாது. we have to follow only IS. ரெண்டாவது எர்த்குவேக் ஜோன் நம்ம சொல்றோம், அதுவும் நிறைய பேர் ஃபாலோ பண்றதே இல்லை. அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து காலம் வந்து இந்த L/4 and L/4ல வந்து இந்த ஸ்டிரப்ஸை கொடுக்கறது வந்து க்ளோஜர் இன்டர்வல்ல கொடுக்கணும். பீம் அண்ட் ஸ்லாப் காலம் ஜங்ஷன் இதுல இருந்து L/4, இதுல இருந்து L/4, H/4, H/4 என்ன கேட்டா 75ல இருந்து 100 mm வரைக்கும் இருக்கலாம். 3 inches to 4 inches இருக்கும். இதுதான் எர்த்குவேக் டிசைன். என்னையே நிறைய கிளைண்ட் வந்து நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது 3 lakh ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது என்கிட்ட வந்து முதல் கொஸ்டின் இதுதான் கேட்டாங்க, இது வந்து எர்த்குவேக்கு டிசைன் பண்ணிருக்கீங்களா? ஏன்னா குவாலிட்டி, அகைன் குவாலிட்டி. எர்த்குவேக்கு டிசைன் பண்ணிருக்கீங்களா? எஸ். தென் அதை கொண்டு வந்து இந்த டிராயிங்கை பாருங்க மேடம், இங்க வந்து நாங்க வந்து க்ளோஷர் இன்டர்வல் கொடுத்துருக்கோம், இங்க வந்து தூர கொடுத்துருக்கோம் இத ஸ்டிரப்ஸை. இதுதான் வந்து
எர்த்குவேக் டிசைன். ஸோ அதனால நம்ம வந்து ஒவ்வொரு கான்ட்ராக்டர், ஒவ்வொரு இன்ஜினியர்ஸும் இதை வந்து நம்ம பசங்களுக்கு சொல்லி தரணும். எங்க வந்து லேப் போடணும், எங்க எதுக்காக நம்ம வந்து எர்த்குவேக் டிசைனை பண்றோம். எல்லா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரும் கொடுக்குறாரு, ஆனா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் வந்து பாக்குறது இல்லை. ஏன்னா அவருக்கு டைம் இல்லை. அவர் 10 வருஷம் பண்ணும்போது அவரோட அசிஸ்டன்ட் அனுப்புறாரு. அவர் அசிஸ்டன்ட்டும் 3-4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அவருக்கு என்ன வரும், அவர் வந்து பார்த்துட்டு போயிடுவார். ஏன்னா நிறைய தப்பு எங்க வருதுன்னா நம்ம ஸ்டீல்ல தான் வரும். சோ இந்த மிஸ்டேக்கை இது பண்ணாதீங்க. ரெண்டாவது, நாங்க என்ன பண்ணுவோம்னா இந்த லேப் போடுற இடத்துல அகெயின் இந்த ஸ்டிரப்ஸை க்ளோஷரா கொடுப்போம். இது வந்து நாட் அ கம்பல்சரி, பட் ஜென்ரலி எங்களோட டிசைன்ல நாங்க என்ன பண்ணுவோம், எங்கெல்லாம் லேப் கொடுக்குறோமோ அந்த இடத்துல ஒரு 3-4 ரிங்கு க்ளோஷரா இருக்கும். the distance center to center, because we are strengthening that lap area. இந்த லேப் ஏரியாவும் ஒவ்வொரு இதுக்கும் மாறும். இதுவும் யாருக்கும் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் 50D கொடுத்துடுறாரு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அந்த கிரேட் வைஸ் லேப் சேஞ்ச் ஆகும், டெவலப்மெண்ட் லெங்க் சேஞ்ச் ஆகும். கிரேட் M35 வரும்போது 35 டயா அண்ட் 45 டயா எப்பிக்கு வருது. நிறைய இன்ஜினியர்ஸ்க்கு இதை தெரிய மாட்டேங்குது. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம இதெல்லாம் இன்ஜினியர்ஸ்க்கு டீச் பண்ணணும். ஏன்னா அவங்க 4-5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க படிச்சுட்டு வந்ததுக்கும் வேலை செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நான் அனுபவிச்சிருக்கேன். ஸோ ஒவ்வொருத்தரும் இதை வந்து நீங்க வந்து உங்களோட இன்ஜினியர்ஸ்க்கு இன்சிஸ்ட் பண்ணுங்க, இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் செய்யணும். அப்போ உங்களோட குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். வெளியில இருந்து வந்து பாக்குறவங்களுக்கும் வைப்ரேட் பண்ணணும். இப்ப என்னோட சைட்லயே ஒரு பையன் வந்து குச்சியால குத்திருக்கான். See, you cannot imagine, it is a 3 lakh square feet. ஒரு காலத்தை ஒரு ஃபுட்டிங்க போட்டுட்டு இருக்கான். ஒரு 3 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் செய்யற இதுல சைட்ல 4 வைப்ரேட்டர் 8 நீடில் இருக்கு. அதை கொண்டு வந்து ஒரு வைப்ரேட்டர் போடணும்னு அவனுக்கு தோண மாட்டேங்குது. இவ்வளவுக்கு 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். இம்மிடியேட்டா ஆன் த ஸ்பாட் ஐ வில் கிக் ஹிம் அவுட். நீ கிளம்பிடுப்பா, நீ வேலையே செய்ய வேண்டாம். அது எதுக்கு கொம்பால குத்தணும்? குவாலிட்டியே போயிடும். உங்களுக்கே தெரியும், ஒரு ஏர் உள்ள இருக்கும், நம்ம நீடில் போடணும், வைப்ரேட்டர் போடணும், அந்த ஏரை வெளியில எடுக்கணும். இதெல்லாம் சைட்ல நடக்கிறது. நான் நிறைய போட்டோகிராஃப்ஸ் வச்சிருக்கேன். அவன் வந்து பக்கத்துல, இப்ப எங்க வீட்டு பக்கத்துலயே ஒரு வீடை கட்டிருக்கான், அவன் கையில குத்திட்டு இருக்கான் ஸ்லாபையே. சார் இது வந்து ரொம்ப ரொம்ப பேட். இதுல கடைசியில என்ன ஆறுதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நம்ம ஒரு ஸ்லாப் தானே, இத்தினூண்டு ஸ்லாப், எது ஒரு ஸ்டேர்கேஸோட ஹெட்ரூம், சின்ன ஸ்லாப், இதுக்கு எதுக்கு வைப்ரேட்டர்? கையால குத்தி போட்டாங்க, மழை காலம் வந்தது, அதுல லீக்கேஜ், அது இது ப்ராப்ளம். அதுக்கு ஒரு வைப்ரேட்டர் போட்டுட்டீங்கன்னா 80 to 85% அந்த ஏர் கேப் வெளியில வந்துருச்சுன்னா டெஃபினட்டா தண்ணி இறங்கவே இறங்காது. நான் நிறைய பண்ணியிருக்கேன். வைப்ரேட்டர் ஸ்லாப்ல படுக்க வச்சு போட்டு பீம்ல போட்டு ப்ராப்பரா பண்ணினீங்கன்னா, ரெண்டாவது நாங்க என்ன பண்ணுவோம், இந்த ஸ்டாப் ஸ்லாபை மட்டும் கான்கிரீட்டை போட்டுட்டு என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு சிமெண்ட் பாலை ஊத்தி தொடப்பத்தால தட்டிட்டு மேல வந்து மொழுகி விடுவோம், கடைசி ஸ்லாப் மட்டும். ஏன்னா லீக்கேஜ் வரக்கூடாது. ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா அதுல வந்து ஏர் கிராக் டெவலப் ஆயிடுச்சு. நீங்க போய் சைட் இன்ஜினியர்ஸை கேளுங்களேன், அது ஏர் கிராக் சார் ஒன்றும் வராது, ரைட்? ஐ வில் அக்ரி ஃபார் திஸ். பட் அதை ரெக்டிஃபை பண்ணணும். பாலை ஊத்தி, சிமெண்ட் பாலை ஊத்தி, தொடப்பத்தால தட்டி, அதை பரப்பி விட்டு மேல, இதெல்லாம் செய்யறதுக்கு சோம்பேறித்தனம் இன்ஜினியர்ஸ்க்கு. அதுல என்ன ஆகுது, தண்ணி வந்து லீக் ஆகும் போது அதுக்கு வாட்டர் ப்ரூஃபிங்
ரூபா கொடுத்து அதுக்கு ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி தேவையே இல்லை. பழைய காலத்துல எல்லாம் நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சு 30 வருஷம் முன்னாடி நாங்க வாட்டர் ப்ரூஃபிங்கே பண்ணது கிடையாது. கான்கிரீட்டை போட்டுட்டு மேல செங்கல் ஜல்லி போட்டு டைல் போட்டிருக்கோம், எங்கேயுமே லீக்கேஜ் கிடையாது. இந்த காலத்துல இப்போ இந்த நீங்க பாருங்க, எந்த பில்டிங்கா இருந்தாலும் மேல ஒரு வாட்டர் ப்ரூஃப் பண்ணிட்டு தான் மேல செங்கல் ஜல்லி போட்டு டைல ஓட்டுவாங்க. பிகாஸ் த குவாலிட்டி வாஸ் லெஸ். கையில குத்தி போட்டு இந்த பிரச்சனை. இப்போ தே ஆர் ஸ்பெண்டிங் மணி லைக் எனிதிங் ஃபார் வாட்டர் ப்ரூஃபிங். முடிஞ்சு போயாச்சு, பெயிண்டிங் அடிச்சாச்சு, இப்போ உட்காந்து மேல உடைச்சு அதை திருப்பி வாட்டர் ப்ரூஃப் பண்ணி அந்த டைல உடைச்சு வாட்டர் ப்ரூஃப் பண்ணி திருப்பி டைல போடுறாங்க. காஸ்ட் என்னாச்சு? டபுள் த காஸ்ட் ஆச்சு. ஸோ இது வந்து யாருக்குமே புரிய மாட்டேங்கிறது. இதுல வந்து என்ன, லேக் ஆஃப் சூப்பர்விஷன். கான்ட்ராக்டர் நீங்க ஆபீஸ்ல இருக்கீங்க, ஒரு சீனியர்ஸையும் ஒரு ஜூனியர்ஸையும் நம்பி விடுறீங்க. சீனியர்ஸ் என்ன பண்றாங்க, நீங்க அவங்களுக்கு ஒரு 4 சைட்டு கொடுத்தீங்கன்னா, நிறைய பேர் அப்படி பண்றாங்க. எங்க சைட்லயே நான் பார்த்திருக்கேன். 4 சைட்டை கொடுத்தீங்கன்னா கேட்டோட நின்று கீழே அந்த ஜூனியர்கிட்ட உனக்கு என்னப்பா சாமான் வேணும், என்ன வேணும் அப்படின்னு கேட்டுட்டு வாசலோடையே போயிடுவான் சீனியர்ஸ். ஜூனியர்ஸ் என்ன பண்றானோ பண்ணுவான். நாளைக்கு கிளைண்ட் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் கொடுத்த உடனே then seniors will run and it will go to contractors. இது யாருக்கு கெட்ட பேர் வருது? கான்ட்ராக்டருக்கு தான் கெட்ட பேர் வருது. ஏன் இத வந்து சீனியர்ஸ் போய் மேல ஏறி பார்த்துட்டு இதுல தப்பு பண்றீங்க, ஏன் பண்றீங்க, என்ன செய்யறீங்க 4 கேள்வி கேட்டா ஜூனியர்ஸ்க்கும் பயம். அதே மாதிரி கான்ட்ராக்டரும் சீனியர்ஸ நீங்க கொஸ்டின் பண்ணணும். ஏன் வந்தது, ஏன் நீ பண்ணல? இப்ப ஜல்லி வந்து இறங்குறது, மணல் வந்து இறங்குறது, எம்சாண்டுன்னு கொண்டு வந்து எதையோ இறக்குறாங்க. ஆனா அதை டெஸ்ட் பண்றது கிடையாது. இருக்கிற நேரில் எந்த எம்சாண்டா இருந்தாலும் போடு. See, these are the problems nowadays. It is arising the quality of problem. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, எம்சாண்டை முதல்ல ஒரு 2-3 கம்பெனியோட டைப் பண்ணி, ஒரு கம்பெனியால சப்போர்ட் பண்ணவே முடியாது ஒரு சப்ளையரால. நீங்க ஒரு பெரிய ஒர்க் எடுத்திருக்கீங்க, இல்ல 4-5 இடத்துல வேலை பண்ணிருக்கீங்க. ஸோ 2-3 கம்பெனியில டைப் பண்ணி முதல்ல அவங்கள்ட்ட இருந்து போய் நம்ம ஸ்டாண்ட் எடுத்துட்டு வந்து செக் பண்ணி, தென் we have to tie up and in between that இது என்ன எவ்வளவு நேரம் ஆக போகுது, இல்ல ஒரு சீவ் மிஷினை வாங்கி சைட்ல வச்சு வில் சீவ் இட், அந்த இருக்கான்னு பார்க்கணும். ரொம்ப காஸ்ட் ஒன்றும் இதுல எக்ஸ்பென்சஸ் ஒன்றும் பெருசா ஆயிட போறது இல்லை. ஒரு சீவ் மிஷினை வாங்கி வச்சிருந்தீங்கன்னா யூ கேன் மெயின்டைன் த குவாலிட்டி. எல்லாரும் எம்சாண்ட் கொண்டு வந்து இறக்குறோம், ஆனா அது எம்சாண்டுன்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. இதை நாங்களே அனுபவிச்சிருக்கோம். இதெல்லாம் ஒரு இடத்துல பயமாவும் இருக்கு எம்சாண்டை யூஸ் பண்ணும்போது. ஒரு பேரபெட்ல ஒரு சாலிட் பிளாக்கு நாங்க யூஸ் பண்றோம், எம்சாண்டை வச்சு ஃபில்லப் பண்ணி சாலிட் பிளாக்கை வச்சு போடுறோம். 4 நாள் கழிச்சு இவ்வளவு சிமெண்ட் எல்லாம் கரெக்டா தான் போட்டுருக்கோம். 4 நாள் கழிச்சு ஏதோ நான் இதை சென்ட்ரிங் அடிக்க போனா அந்த க்யூரிங் பண்ணிட்டோம், அந்த பிளாக் பேத்துன்னு ஒரு பயம் வருது நமக்கு. என்ன இது வந்து இந்த மாதிரி இருக்கு, எதை நம்பி நம்ம ஒரு குவாலிட்டின்னு கொடுக்க முடியும்? அதே மாதிரி பிரிக்ஸ்ல வந்து யாருமே டெஸ்ட் பண்றது கிடையாது. 80% ஆஃப் த கான்ட்ராக்டர்ஸ் நாட் டெஸ்ட். என்ன பண்றோம், செங்கல் டைப் பண்ணிக்கிறோம், நல்லா இருக்கா, நல்லா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், பிரிக்கை வந்து டெஸ்டிங்க்கு அனுப்பணும். இதை வந்து யாரும் நிறைய பேர் பண்றது இல்லை. ஐ எம் சாரி டு சே திஸ். ஏன்னா எங்க கம்பெனியே அந்த மாதிரி பண்ணல. அப்புறமா தான் நாங்க கேட்ட அப்புறம் சரி பண்ணிடுப்பா. ஏன்னா இப்ப ஏன் நான் சொல்ல வரேன்னா, குவாலிட்டின்றது நம்ம பசங்களுக்கு சொல்லி தரணும். ஆஸ் அ சீனியர் நம்ம வந்து முதல்ல நமக்கு தெரியணும், நம்ம வந்து பசங்களுக்கு சொல்லி தரணும். இதுல வந்து நான் தான் பெருசு, நீ தான் பெருசு, எனக்கு இதுல ஒண்ணும் கிடையாது. குவாலிட்டின்னு வரும்போது குவாலிட்டி தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். பசங்க சின்ன பசங்களோ பெரிய பசங்களோ சீனியரோ
அதை நான் பார்க்கவே மாட்டேன். குவாலிட்டி வரும்போது இந்த மாதிரி செய்யணும், இந்த மாதிரி போகணும். இப்போ நம்ம டெஸ்டிங் போகும்போது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த், வாட்டர் அப்சார்ப்ஷன், எஃப்ளூரன்ஸ் அண்ட் வார்பேஜ், இது 4 தான் பார்க்கணும். முக்கியமா இருக்கிறது வந்து கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த். இப்போ நமக்கு வந்து கிரேட் ஆஃப் நீங்க பாத்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து இந்த கிரேடுல நம்ம யூஸ் பண்ணது வந்து இப்ப யூஸ் பண்ற கிரேடு வந்து 5 and 7.5 and 3. யூ கேனாட் இமேஜின். இதைதான் நம்ம இப்போ வந்து யூஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா இப்ப குட் குவாலிட்டி ஆஃப் பிரிக்ஸே கிடைக்கிறது இல்லை. இப்ப என்ன பண்றோம், பார்ட்டிஷன் வால் தான். பார்ட்டிஷன் வாலா இருந்தாலும் இப்போ ஆர்கே ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரே என்ன பண்ணிடுறாரு, இல்ல ஆர்கிடெக்டே இந்த ஸ்பெசிபிகேஷனை கொடுத்துடுறாரு. யூஸ் 5 mm². இதை யூஸ் பண்ணுங்க பிரிக் ஒர்க்குக்கு. நம்ம டெஸ்டிங் பண்ணி பார்த்தா இது 3.5க்கு தான் வந்து நிற்கிறது. அவரு ஸ்பெசிபிகேஷன்ல கொடுத்தது 5. சில பில்டிங்ல காம்பவுண்ட் வாலே அப்படியே மழை பெஞ்சு ஒழுகிறது பிரிக்கு. அப்ப என்ன குவாலிட்டி பண்ணினாங்க? எங்க சைட்லயே திஸ் வாஸ் ஹேப்பன். போய் ஒரு சைட்டை போய் பார்க்கும்போது காம்பவுண்ட் வால்ல இருந்து மேல அப்படியே செங்கல் கரைஞ்சு ஒழுகிறது. ஒரு இம்மீடியட்டா போட்டோ எடுத்து அந்த சப்ளையருக்கு அனுப்பிச்சு எவ்வளோ அவர் சப்ளை பண்ணாரோ அதுல 50% சப்ளையோட பைசாவை கட் பண்ணிடும். தென் வி டெமாலிஷ் அண்ட் ரீட் இட். ஏன்னா இது ஒரு கிளைண்ட் வந்து உங்களோட சைட்டை பார்க்கும்போது குவாலிட்டி போயிடும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. அப்ப என்ன பண்றோம்னா இது வந்து ஜஸ்ட் ஐ வாண்டட் டு டெல் யூ ஒன்லி there's two important one. I don't want to go for other thing. நம்ம வந்து ஒரு செங்கல் எடுத்துக்கிறோம், 24 மணி நேரம் அதை வந்து வாட்டர்ல போட்டு எடுக்கிறோம். வாட்டர்ல போட்டு எடுத்துட்டு நான் சிம்பிளா சொல்லி தரேன். நீங்க வந்து ஐஎஸ் கோட பாத்தீங்கன்னா ஒண்ணுமே புரியாது, எனக்கு புரியாது. இப்ப நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஒரு எப்படி ஒரு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தை நீ செக் பண்ணுவ. நான் எதிர்பார்க்கறது வந்து ஒவ்வொரு கான்ட்ராக்டரும் ஒரு இன்டர்வியூ பண்ணும்போது பசங்களை அட்லீஸ்ட் 2 கொஸ்டின் கல்லு எப்படி இருக்கும், அதுல என்ன ஸ்ட்ரென்த் இருக்குன்னு நம்ம கேட்போம். அதுக்குதான் நான் இதை சொல்ல வரேன். ஒரு 24 மணி நேரம் தண்ணியில போட்டு நம்ம எடுக்கிறோம். எடுத்துட்டு துடைக்கிறோம். தொடச்சுட்டு ஃப்ராக்ன்றது என்ன, அந்த எழுத்து இருக்கும். அந்த எழுத்து இருக்கிற இடத்துல 1:3 மாற்ற வச்சு சீவ் சாண்டை வச்சு 3 mm இதை வச்சு ஜலிச்சு அந்த மணலை வச்சு 1:3 மாற்றல அந்த ஃப்ராக்னா அந்த எழுத்து அதை வந்து ஃபில்அப் பண்றோம். ஃபில்அப் பண்ணிட்டு 1:3ல ஃப்ராகை ஃபில்அப் பண்றோம். பண்ணிட்டு ஒரு கோணிக்குள்ள ஈர கோணிக்குள்ள 24 மணி நேரம் வைக்கிறோம். பின்ன எடுத்துட்டு தொடச்சுட்டு 3 நாளைக்கு அதை தண்ணியில போட்டு வைக்கிறோம். 3 நாளைக்கு அப்புறமா அதை வெளியில எடுத்து அந்த டெஸ்டிங் மிஷின்ல மேல ஒரு பிளை கீழே ஒரு பிளை கொடுக்குறோம். அந்த பிளை ஸ்பெசிபிகேஷன் வந்து 3 பிளை ஒட்டினா மாதிரி இருக்கிற பிளை 3 mm பிளை, மேல ஒண்ணு கீழே ஒண்ணு கொடுத்து இந்த ஃப்ராக் போர்ஷன் நம்ம ஃபில்அப் பண்ணியிருக்கோம்ல அது மேல் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு இதை லோட அப்ளை பண்றோம். லோட அப்ளை பண்றது வந்து 14 Nm/mm² நம்ம லோட அப்ளை பண்ணிட்டே வரோம். ஒரு இடத்துல அது உடையும் போது அந்த லோட நோட் பண்ணிக்கிறோம். அந்த மேக்சிமம் லோடு டிவைடட் பை ஒரு கியூபோட சைஸ் என்ன, 150/150/150. அந்த கான்டாக்ட் ஏரியா இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து டிவைட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் திஸ் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த். ரொம்ப சிம்பிள். இத வந்து பசங்களுக்கு புரிய மாட்டேங்கிறது. ஐஎஸ் கோடு போய் பார்த்தோம்னா அதுல கொடுத்ததை படிச்சாலும் நமக்கு ஒண்ணும் புரியல. ஒரு 24 மணி நேரம் தண்ணியில போட்டு அதை எடுத்துட்டு அந்த ஃப்ராக்ன்ற அந்த எழுத்தை 1:3 மிக்ஸ்ல வந்து ஃபில்அப் பண்ணி அதை ஜலிச்ச மண்ணா எடுத்து பண்ணணும். பண்ணிட்டு திருப்பி ஒரு கோணிக்குள்ள ஈர கோணிக்குள்ள ஒரு நாள் வச்சுட்டு அதுக்கு அப்புறமா திருப்பி அதை எடுத்து கிளீன் பண்ணி 3 நாள் தண்ணிக்குள்ள போட்டு வைக்கணும்.
3 நாளுக்கு அப்புறமா அதை எடுத்துட்டு டெஸ்டிங் மிஷின்ல மேல ஒரு பிளை கீழே ஒரு பிளையை கொடுத்துட்டு அந்த பிளையோட ஸ்பெசிபிகேஷன் என்னன்னா 3 பிளை ஒட்டினா மாதிரி இருக்கிற 3mm பிளை அதை போட்டு 14 Nm/mm² நம்ம அப்ளை பண்ணானா அதுல வந்து பிரேக்கிங் லோடு வரும். அதை எடுத்து ஏரியா கான்டாக்ட் ஏரியா இப்ப நம்ம லோட் பண்ணும்போது எந்த ஏரியாவோட கான்டாக்ட் ஆகுதோ 150/150 அந்த ஏரியாவால டிவைட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் திஸ் ஸ்ட்ரெங்க். அது என்ன ஸ்ட்ரென்த் வருதோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்றோம். 12.5 அண்ட் அபவ் வந்ததுன்னா நம்ம என்ன சொல்றோம், இதை ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்னு சொல்லுவோம். முன்னெல்லாம் நம்ம வந்து லோட் பேரிங் வால் பண்ணினனால நம்ம 35, 30, 25 எல்லாம் யூஸ் பண்ணோம். இப்பெல்லாம் அந்த மாதிரி கண்ணுலயே காட்ட முடியல. இப்ப காட்டுறதெல்லாம் 7.5, 5 and 3.5. ஈவன் 5 யூஸ் பண்ண வச்சோம்னா கூட 3.5 தான் யூஸ் பண்றாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பேர் பிரிக்க டெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு பாருங்க. பண்ணிருக்க மாட்டீங்க. ஏன் சொல்றேன், இதெல்லாம் ரெக்கார்டு. நாளைக்கு வந்து நீங்க ஒரு வீடை கட்டுறீங்க, வீடை கட்டும் போது ஏதாவது ஒரு கிளைண்ட் நீங்க குவாலிட்டியா கட்டல அப்படின்னு உங்களை ஒரு கேஸ் போட்டாங்கன்னா, உங்கள்கிட்ட இந்த ரெக்கார்ட்ஸ் இல்லைன்னா கோர்ட் வந்து உங்களுக்கு நெகட்டிவா பேசும். அதனால எல்லா கான்ட்ராக்டர்ஸ், எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியும் இந்த ரெக்கார்ட்ஸை பண்ணி வச்சுக்கோங்க. இது இல்லாம நாங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் ஆர்பிட்ரேஷன்ல போயிருக்கோம். ஏன்னா செங்கல் சரியில்லை, அதனாலதான் கிராக் வந்தது, நாளைக்கு உங்க மேல கேசப்படும். இப்ப வேற எரா வந்திருக்கு, அரை வந்திருக்கு. இப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒழுங்கா குவாலிட்டி யூஸ் பண்ணல, இதனால எங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்கள்ட்ட என்ன ரெக்கார்டு இருக்கு? எதை வந்து இல்ல சார் நாங்க நல்ல செங்கல் தான் யூஸ் பண்ணோம், அதுக்கு எங்க ரெக்கார்டு? கோர்ட்டுன்னு வந்தது வச்சுக்கோங்க, ஆர்பிட்ரேஷன் கோர்ட்டுன்னு வந்ததுன்னா they will ask you only the records. Why this quality record is very very important? இதுக்காக தான் நான் சொல்றேன். ஒரு குவாலிட்டி ரெக்கார்டை எல்லாத்துக்கும் கிரியேட் பண்ணி காலம் போடும்போது கிரவுண்ட் ஃப்ளோர்ல எடுங்க, ஸ்லாப்ல ஒன்று எடுங்க, மேல ஒன்று எடுங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ரெக்கார்டை கிரியேட் பண்ணி பைண்ட் பண்ணி பக்காவா ஒரு 4 years or 5 years ட்ரை டு கீப் இட் வித். ஸோ நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா முதல் கொஸ்டின் கோர்ட் இதுதான் கேட்பாங்க. இது நடந்திருக்கு, அதனால நான் உங்கள்ட்ட சொல்றேன். ரெண்டாவது, இது வந்து வாட்டர் அப்சார்ப்ஷன் ஒண்ணும் இல்லை, வெரி ஈஸி. ஒரு இதை எடுத்து ஓவன்ல வச்சுட்டு காஞ்ச அப்புறம் அதை வந்து வெயிட் போட்டுக்கோங்க. அந்த வெயிட்டை M1 எடுத்துக்கோங்க, தண்ணியில போடுங்க. தண்ணியில ஆர்டினரி ரூம் டெம்பரேச்சர்ல தண்ணியில போடுங்க. தண்ணியில போட்டு 24 மணி நேரத்துக்கு அப்புறமா அதை எடுத்துட்டு வெயிட்டை பாருங்க. இந்த வெயிட்ல இருந்து அந்த வெயிட்டை கழிச்சு டிவைடட் பை போட்டீங்கன்னா யூ வில் கெட் பெர்சன்டேஜ். Excuse me, sir. Sir, another 6 minutes is there for you. Yeah, I will finish it. Okay. So அதனால நான் என்ன சொல்றேன், இப்ப அப்சார்ப்ஷன் டெஸ்ட் வந்து 20% பை வெயிட் இருந்ததுன்னா இது வந்து அப் டு கிளாஸ் ஆஃப் 12.5, 15% பை வெயிட் ஆஃப் ஹையர் கிளாஸஸ். தண்ணி அதிகமா குடிச்சதுன்னா நல்ல பிரிக் இல்லை, தண்ணி கம்மியா குடிச்சதுன்னா அது நல்ல பிரிக். இதுக்குதான் இது வித்தியாசம். மூணாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பரவிச்சு எல்லாத்துக்கும். ஆமா அதுதான் இப்ப இதான். ஸோ மூணாவது ப்ளீஸ் இதை பாருங்க, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நானே எங்க முதல்ல ஒரு 8 வருஷம் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது எங்க கான்ட்ராக்டர் வந்து கேட்பாரு, அந்த செங்கல்ல வெள்ளை வெள்ளையா இருக்கே அப்படிம்பாரு. செங்கல்ல வெள்ளை வெள்ளையா இருக்குன்னு சொல்லுவோம். நான் சொன்னேன், சார் அது தண்ணி உப்பு தண்ணி சார். நோ, தட் இஸ் ராங். இப்ப இங்க என்ன போட்டிருக்கோம்னா எஃப்ளூயன்ஸ் டெஸ்ட்ன்றது என்னன்னா, ஒரு டிஷ்ல வந்து ஒரு டிஷ் வந்து கண்ணாடி டிஷ்ஷோ பீங்கான் டிஷ்ஷோ எடுத்துக்கோங்க. இது 15 சென்டிமீட்டர் ஹைட். இதுல ஒரு செங்கலை நெட்டுக்கா வைங்க. வச்சுட்டு ஒரு தடவை 15 mmக்கு 25 mmக்கு தண்ணி ஊத்துங்க. இந்த ஹைட் வந்து 40 mm. இந்த இதனோட ட்ரேயோட 25 mm தண்ணி ஊத்துங்க. அந்த 25 mm என்ன ஆகும், ரூம் டெம்பரேச்சர்ல அதை உரியும். உறிஞ்சி அதை காலி பண்ணும், கொஞ்சம் எவாப்ரேட் ஆகும்.
திருப்பி 25 mm தண்ணி ஊத்துங்க. திருப்பி உறிஞ்சிட்டு பாதி எவாப்ரேட் ஆகும். அதுக்கப்புறமா ரிசல்ட்டை பாருங்க. அதுக்கப்புறமா இந்த செங்கலை எடுத்து ரிசல்ட்டை பாருங்க. ரிசல்ட்ல வந்து where there is no precipitations deposited of effluence அப்படின்னா உப்புத்தன்மை செங்கல்ல இல்லைன்னா இட் இஸ் ஓகே. இந்த உப்பு வந்து ரொம்ப டேஞ்சரஸான உப்பு, சல்ஃபேட், சோடியம் அண்ட் பாஸ்பேட். இது வந்து ரொம்ப டேஞ்சரான உப்பு. இந்த உப்பு இருந்ததுன்னா நாளைக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக்கோ ஒரு பெயிண்டிங்கோ நிற்காது. இதுவே ஸ்லைட்னா என்னன்னா கீழேந்து இந்த செங்கலோட ஹைட்டு உங்களுக்கு தெரியும், அதுலேருந்து கீழே ஒரு 10% வரைக்கும் இருந்ததுன்னா அதை ஸ்லைட்னு நம்ம டெசிக்னேட் பண்றோம். இதை யூஸ் பண்ணலாம், ஸ்லைட்டா இருந்தா யூஸ் பண்ணலாம். மாடரேட்ன்றது 10 to 50%. பாதி செங்கல் வந்து உப்புத்தன்மை மேல படிஞ்சிருக்கும், நீங்க பார்க்கலாம் கண்ணால. உப்புத்தன்மை படிஞ்சதுன்னா அது வந்து மாடரேட். இது வந்து ஃபுல்லா more than 50% இருந்ததுன்னா ஹெவியா யூஸ் பண்ணக்கூடாது. இதுவே உப்பை வந்து கையால பிச்சு எடுக்கலாம், லேயரா வரும். அந்த மாதிரி வந்ததுன்னா வெரி சீரியஸ். இந்த 2 கண்டிஷனையும் நாங்க யூஸ் பண்ண மாட்டோம், ஃபுல்லி ரிஜெக்டட். ஸோ இததான் நான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன். அதனால இந்த உப்புத்தன்மை சோடியம், சல்ஃபேட் அண்ட் பாஸ்பேட் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். அதனால இதை வந்து பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி இருக்கிற இதை யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இது ஏன் நான் சொல்ல வந்தேன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறைய சைட்ல வருது. இதை வந்து யாருக்கும் தெரிய மாட்டேங்கிறது. அதே மாதிரி டெரஸ்ல பண்ணும்போது இப்ப டாய்லெட்ல கான்கிரீட் போடுறாங்க. நீங்களே உங்களுக்கே தெரியும், கான்கிரீட் போடும்போது இன்னும் என்ன ஆகும், டாய்லெட் போர்ஷனை சங்கன் பண்ணி போடுவீங்க. சங்கன் பண்ணி போடும்போது அந்த பீமையும் கையோட போடணும்னு சொல்லி அதுல 2 காலை நிக்க வைப்பாங்க. காலை நிக்க வைக்கிறது என்ன, ஒரு உடன்ல கால் ஒண்ணு வைப்பாங்க. வச்சுட்டு அதை என்ன பண்ணணும், கான்கிரீட் முடிஞ்ச உடனே கொஞ்சம் எடுத்துட்டு திருப்பி அங்க கான்கிரீட்டை கொஞ்சம் போட்டு வைப்ரேட்டை வைக்கணும். அது வைக்க மாட்டேங்கிறாங்க பாதி பேர். அதனால்தான் நாங்க இப்ப என்ன பண்றோம், இப்ப அந்த உடன் பீஸே வைக்க கூடாது, நீ ராடுலயே சேர் மாதிரி வச்சு அதுல சப்போர்ட் பண்ணு. உடன் பீஸ் வைக்கிறதுனால அதை எடுத்துட்டு அதை ப்ராப்பரா ஃபில்அப் பண்றது. ஸோ அதனால இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உங்களுக்கு லீக்கேஜஸ் வருது. எஸ்பெஷலி டாய்லெட்ல லீக்கேஜே வரக்கூடாது. நீங்க வைப்ரேட்டர் ப்ராப்பரா போட்டு பண்ணினீங்கன்னா 85 to 90% தண்ணி லீக்கே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா நீங்க வாட்டர் ப்ரூஃப் பண்றதெல்லாம் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ இது வரைக்கும் ஐ வில் க்ளோஸ் வித் திஸ் டுடே. ஸோ சார் வந்து ஃபர்தரா அவர் இது பண்ணுவாங்க. சார் யூ கேன் டேக். எஸ் சார், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் ப்ரெசன்டேஷன். நல்லா பண்ணியிருந்தீங்க. டீட்டெயிலா குவாலிட்டி கண்ட்ரோல், அதுவும் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எப்படி ப்ராப்பரா யூஸ் பண்ணலாம், நல்லா இருந்தது உங்க ப்ரோக்ராம். இப்ப ஏதாவது क्वेश्चंस இருந்ததுன்னா கேட்டுக்கலாம். நான் பிஃபோர் தி क्वेश्चंस ஐ வாண்டட் டு கிவ் 5 minutes. ஏனா எல்லாரும் கான்ட்ராக்டர்ஸ் எல்லாருமே அது கேட்டாவே நல்லா. சோ நான் தெரிஞ்சதையே திருப்பி பேசுறதுக்கு நான் விரும்பல. எங்கெல்லாம் தப்பு பண்றாங்க சைட் இன்ஜினியர்ஸ், அத மட்டும் தான் நான் பாயிண்ட் அவுட் பண்ணினேன். கரெக்ட். Sir Ganapathy sir, over 5 minutes I will give small presentation about CMTA and our association. அதுக்கப்புறம் வந்துட்டு சார் क्वेश्चंस ஒரு 10 minutes டவுட்ஸ் இருந்தா then we டவுட் எதுனா கேட்டலாம் சார். கேட்டுக்கலாம். டவுட்ஸ் 10 minutes கேட்ருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்மால் presentation about CMTA, அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணலாம். அடுத்த நாள் கரெக்ட்டா முடிச்சுக்கலாம். ஓகே, யாராவது டவுட் இருந்தா ரைஸ் பண்ணுங்க உங்க ஹேண்ட்ஸ். நீங்க ரைஸ் பண்ணிட்டு you can speak. சொல்லுங்க சார். எஸ் சார், தண்டாயுதபாணி நீங்க பேசலாம். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அன்மியூட் பண்ணுங்க.
சார் அன்மியூட் பண்ணுங்க தண்டாயுதபாணி. பண்ணியாச்சு. இப்ப பண்ணியாச்சு. ஓகே ப்ளீஸ் சொல்லுங்க சார். சார் நீங்க அந்த டெவலப்மெண்ட் லென்த் பத்தி சொல்லியிருந்தீங்க இல்லையா, டிபெண்ட் அப்பான் கிரேட் ஆஃப் காங்கிரீட் பொறுத்து நம்ம வந்து டெவலப்மெண்ட் லென்த் சேஞ்ச் ஆகும்னு சொல்லிட்டு. ஆமா, அது எந்த கோட்ல எந்த கிளாஸ்ல இருக்கு சார்? சார் இருக்கு சார். I will show you that it is clearly given in IS 456. It is clearly given. This is the grade மாறும்போது ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு லேப் இருக்குன்றது கொடுத்துருக்காங்க. நீங்க ப்ளீஸ் பாருங்க. ஓகே சார், ஓகே தேங்க்ஸ். ஏன்னா எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா, நான் மேக்சிமம் நான் ஐஎஸ் ஃபாலோ பண்ணி தான் நான் எல்லாமே போட்டுருக்கேன். ஏன்னா எல்லாருமே வந்து நார்மலா 50D சொல்றாங்க. அதுதான் சார், அதுதான் வந்து யாருக்கும் தெரிய மாட்டேங்கிறது சார். நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ வந்து இப்ப நான் வந்து எந்த இன்ஜினியர்ஸையும் குத்தமே சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க நம்மள்ட்ட கத்துக்க வந்திருக்காங்க. அவங்க எடுத்த உடனே இவ்வளவு பிரில்லியன்டா இருந்தா நமக்கு மேல உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க கத்துக்க வரும்போது நம்ம அவங்களுக்கு பொறுமையா சொல்லி கொடுக்கணும். இப்படிதான் செய்யணும், இப்படி பண்ணணும், இது தப்பு பண்ணாத. நான் சைட்ல யாரையுமே திட்ட மாட்டேன். காரணம் என்னன்னா அவங்க கத்துக்க வந்திருக்காங்க, நீ சொல்லி கொடுக்கணும். சில பேர் என்ன சொல்றாங்க, ஹெட்டா இருக்காங்க, அவங்க வந்து சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா நீ தப்பு பண்ணிருக்க. ஒரு பாஸ் எங்களுக்கு இருந்தாரு, வருவார் நேர வருவாரு, நீ தப்பு பண்ணிருக்கன்னு சொல்லிட்டு போயிடுவார். ஆனா எப்படி ரெக்டிஃபை பண்ணணும் nobody was telling. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா. தேங்க் யூ சார். ரைட். தாமோதரன். தாமோதரன் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. இல்ல ஒரு ஐ திங்க் இல்ல போல இருக்கு லைன்ல. அவர் ரொம்ப நேரமா சார் மோரன் ஃப்ரம் தூத்துக்குடி. குட் ஈவினிங் சார். சார் உங்களுக்கு பிரேக் ஆகுது வாய்ஸ். சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது. திருப்பி வாய்ஸ். சரி சரி. நீங்க எல்லாத்த பத்தி நல்லா சொன்னீங்க. எனக்கு இது என்ன அப்படின்னா, இப்ப நம்ம பெரும்பாலும் அந்த மிக்ஸ் ப்ரொபோர்ஷன் இருக்கு பாத்தீங்களா, 1:2:4 அல்லது 1:1.5:3 அந்த மாதிரி ரேஷியோல சாண்ட் வந்து யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்தேன். ரொம்ப கண்ட்ரோல் பண்ண வேண்டியதா இருக்கு அந்த இது. அதனால அதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அத சாருடைய ஒரு இது எல்லாருடைய இன்ஜினியர்ஸோடைய இது கொண்டு வரேன். அந்த ப்ரொபோசல் வந்து ரொம்ப சாண்டிய அதிகமா போட்டுறாங்க அப்படி ஒண்ணு. அது நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்றேன். கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். நான் வந்து அந்த குவான்டிட்டிஸ்ல நான் இன்னும் உங்களுக்கு அந்த குவான்டிட்டிஸோட இது நான் வரல. ஏன்னா இன்னைக்கு குவாலிட்டி கண்ட்ரோல்னால நான் குவான்டிட்டிஸ்ல ஹவு டு கால்குலேட் த சிமெண்ட், இட் இஸ் கிளியர்லி கிவன் இன் தி PWD ஹேண்ட்புக் published in 1975. they very clearly சொல்லியிருக்காங்க. அதுல 1:45% and 90% கொடுத்துருக்காங்க. நாங்க இப்போ எப்படி கண்டுபிடிப்போம்னா சிமெண்டோடது 0.45 டிவைடட் பை என்ன ரேஷியோ போட்டு இன்ட்டு 1440 போடுவோம். இப்போ அது என்ன பண்றோம்னா பல்கேஜ் யாரும் செக் பண்றது இல்லை. பல்கேஜ் நான் திருப்பி அதான் நான் சொல்ல வந்தேன். பல்கேஜை வந்து கார்த்தால போடுற உடனே பல்கேஜை செக் பண்ணிட்டு அந்த பல்கேஜை வச்சுதான் நம்ம வந்து சாண்டை இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ வந்து 25% பல்கேஜ் இருக்குன்னா நம்ம 2 பாக்ஸ் போடுறோம்னா 2.5 பாக்ஸா போடுவோம். அப்படி போடலன்னா என்ன ஆகும்? செக்ரிகேஷன் வில் டேக் பிளேஸ். இதை வந்து சைட் பீப்புள் தான் கண்ட்ரோல் பண்ணமே தவிர இப்போ நீங்க வந்து டெய்லி சைட்ல போய் நம்ம போய் பார்க்க முடியாது. நம்ம வந்து சைட் இன்ஜினியர்ஸ்க்கு என்ன பண்ணணும், நீ பல்கேஜை டெஸ்ட் பண்ணு. ஏன்னா அவங்க என்ன பண்ணிடுறாங்க, சில டைம் ஜல்லியாவே போட்டுறாங்க. இப்ப சில பேர் கன்சல்டன்ட்டுக்கும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் 1, 2, 4 போடுறோம்னா நீங்க போய் தண்ணியை ஊத்தி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம்மர்ல என்ன ஆகும், நல்லா ஒரு 3 இன்ச்சு இறங்கும். 3 இன்ச்சு இறங்கிட்டுன்னா இட் இஸ் அரௌண்ட் 25% பல்கேஜ் இஸ் த. அந்த பல்கேஜை போடாதனால என்ன ஆகும், செக்ரிகேஷன் வருது. இதை நான் ப்ராக்டிக்கலாவே பார்த்துருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். சைட்ல வெயிட்ல போட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளம்லாம் வராது. பட் நிறைய பேர் வந்து நம்ம வந்து மிக்சர் மிஷின் தான் பண்றோம், வால்யூம் பேசிஸ்ல தான் பண்றோம். அதனால இது வந்து சைட் இன்ஜினியர்ஸ் ஹேஸ் டு கண்ட்ரோல் திஸ். ஓகே சார். எனிவோ
எஸ் சார். மிஸ்டர் பாண்டியன் கேக்குறாரு. சொல்லுங்க சார். சார் அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணணும் சார், அன்மியூட் பண்ணணும். ஓகே சார், ஓகே சார். அந்த சார் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ சார். ரொம்ப சந்தோஷம். நாங்களும் ரொம்ப ஒரு ஆத்மாத்மா எல்லா விஷயங்களையும் நாங்க கேட்டுட்டு இருக்கோம். இப்ப குவாலிட்டி கண்ட்ரோல் எடுத்துட்டீங்க, அடுத்து வந்து குவான்டிட்டி எடுக்கணும். அடுத்து நம்ம தலைவர்கிட்ட சொல்லிட்டு மறுபடியும் உங்களுடைய டச் அதிகமா தேவைப்படுது. நாம பிஏ முடிச்சு 30 years ஆச்சு. ஆனா நீங்க சொல்ற மாதிரி தான் நடக்குது. பிராக்டிக்கல் நாங்க போய் என்ன கத்துனாலும் நடக்க மாட்டேங்குது. அத வந்து நீங்க எவ்வளவு எளிமையா சொல்லி கொடுத்துட்டீங்க. எங்களுக்கு உண்மையிலேயே எங்க பிரின்சிபால் வந்து சொல்லி கொடுத்தது மாதிரியே இருக்குது. ரொம்ப மறக்க முடியாது சார் இந்த நிகழ்வு. மேலும் நம்ம அசோசியேஷன் இது வந்து மிகப்பெரிய ஒரு உன்னதத்தை நோக்கி போயிட்டு இருக்க தருணத்துல உங்களை மாதிரி ஒரு சீனியர் மோஸ்ட் ஜீனியஸ் எல்லாம் வந்து அடிக்கடி எங்களுக்கு பாடம் எடுங்க. உங்களை வச்சு நாங்க குவாலிட்டி கண்ட்ரோல்ல வந்து நீ அடுத்த சைட்ல இருந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். ஆமா, உறுதியா ஃபாலோ பண்ணிடுவோம். ரொம்ப சந்தோஷம் சார். குவான்டிட்டிக்கு வந்தீங்கன்னா, குவான்டிட்டியை நான் எடுக்கிறது வந்து உங்களுக்கு வந்து எப்படின்னா, ஒரு பீமோ ஒரு ஸ்லாபோ ஒரு பீமையோ நீங்க உங்க சீனியர்ஸ்டே கொடுத்து எடுக்க சொல்லுங்களே, உடனே அது வந்து ஒரு பெரிய கதையா சொல்லுவான். இவ்வளவு பெருசா நினைச்சிட்டு சார் அது வந்து 10 நாள் ஆகும் சார், 15 நாள் ஆகும். அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல சார். வித்தின் 20 minutes I will teach you how to take the quantity. இது வந்து குவான்டிட்டியில அது புரிய மாட்டேங்கிறது பசங்களுக்கு என்னன்னா, ஒரு காலம் குவான்டிட்டியோ ஒரு ஸ்லாப் குவான்டிட்டியோ ஒரு பீம் குவான்டிட்டியோ ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துல என்னோட மெத்தடு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துல நான் வந்து நீங்களே எடுக்கலாம். அந்த மாதிரி என்னால சொல்லி கொடுக்க முடியும். சூப்பர். அப்புறம் சார் வந்து ரீசெண்டா எல்லா ஃபேக்கல்டிஸ்க்கு, அதாவது காலேஜ்ல ஒர்க் பண்றாங்கல்ல, அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. பசங்களை வந்து அப்கோர்ஸ் அவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப முதல்ல வந்து சார் வந்து எல்லா ஃபேக்கல்டிஸ்க்கு ட்ரைனிங் பண்றாரு, சோ தட் அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணுவாங்க. பெங்களூர்ல பெரிய காலேஜ்க்கு சார் வந்து பிஐடிக்கு எடுத்தோம். பிஐடி பெங்களூர் அதேதான் இன்னைக்கு உங்களுக்கு எடுத்தாரு. சூப்பர் சார். அதாவது எக்ஸலண்ட். இந்த தருணம் வந்து மறக்க முடியாது. நம்ம தலைவருக்கு 1 செகண்ட் நன்றி சொல்லிக்கலாம். அப்புறம் சார் இந்த கீ பாயிண்ட்ஸ் அந்த ஹேண்ட் புக் மாதிரி ஏதாவது நீங்க அனுபவத்துல இருந்தா எல்லாத்துக்கும் ஹேண்ட் புக் மாதிரியே நீங்க போடலாம் சார். கிட்ட வந்து நிறைய டிப்ஸ் வச்சிருக்கேன் சார். ஒரு குவான்டிட்டி வந்து இப்ப நம்ம வந்து ஒரு எஃப்ஐஆர் போடுற மாதிரியே ஒரு எஃப்ஐஆர் வந்து இம்மீடியட்டா சார் இதுதான் உங்களோட காஸ்ட்னு கொடுத்துருவேன். பிகாஸ் ஆஃப் தட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து எல்லாத்தையும் இப்ப ஒரு வேலை முடிஞ்ச உடனே அதை அனலைஸ் பண்ணி அதுல எவ்வளவு நம்ம சிமெண்ட் யூஸ் பண்ணிருக்கோம், ஸ்டீல் யூஸ் பண்ணிருக்கோம், எவ்வளவு செங்கல் யூஸ் பண்ணிருக்கோம், இதை எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நீங்க எங்கிட்ட ஒரு பில்டிங்கை கொடுத்து இவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் பண்ணணும்னா எவ்வளவு ஆகுன்னா நான் இப்போ உங்களுக்கு 10 நிமிஷத்துல இவ்வளவு வேல்யூ கொடுத்துருவேன். அடுத்தது டிராயிங் டீடைல் வந்த அப்புறம் அதை வந்து மைன்யூட்டா பண்ணி அதை வந்து கரெக்ஷன் பண்ணி உங்கள்ட்ட அந்த பட்ஜெட்டையே கொடுத்துருவேன் சார். அவ ஸ்மால் ரெக்வெஸ்ட், இந்த உங்க போன் நம்பர் எல்லாத்துக்கும் சொல்லிருங்க. எங்களுக்கு ஒரு மறுபடியும் ஒரு காட் ஃபாதர் சிவில் இன்ஜினியர் கிடைச்சது மாதிரி இருக்கு. ஆமா ஆமா, உண்மையிலேயே சொல்றதுக்கே வெக்கப்பட்டு இருக்காங்க, கேள்வி கேட்கறதுக்கே வெக்கப்படுறாங்க. 63 வயசா இருந்து எனக்கு என்னன்னா, நம்ம வந்து ஒரு சிவில்ல வந்து ஏன் பண்ணக்கூடாது, இது ஒரு ஆர்ட் மாதிரி எடுத்துட்டு நான் செய்யறேன். இது நிஜமா நான் வந்து மனசார இது ஒரு ஆர்ட் மாதிரி எடுத்து ஒரு சிஸ்டம் இப்படிதான் போனோம், ஒரு ஸ்லாப்னா இப்படிதான் போனோம், அதெல்லாம் ஒரு வரைவர் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நீங்க வந்து ஸ்லாப்னா நான் ஒரு தடவை சொல்லி கொடுத்தேன்னா நீங்க லைஃப்ல மறக்க மாட்டீங்க. சூப்பர் சூப்பர். அந்த மாதிரி நான் ஒரு இது பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து ஆர்ட் சார், சிவில் இஸ் ஆர்ட். நெக்ஸ்ட் மிஸ்டர் இஎம்ஆர் அவர் வந்து பேசணும்ன்றது எல்என்டில இருந்து வந்திருக்காரு. இஎம்ஆர் சார் நீங்க பேசலாம். அடுத்தது கணபதி சார் நீங்க பேசலாம் சார். அவர் பேசினப்புறம் வாழ்க வளமுடன். ஹாய் மோகன்ராஜ். எஸ் எஸ் பாண்டி சௌக்கியமா? ஓகே ஓகே மை ஃப்ரெண்ட். ஓகே வெரி குட். இதத்தாடா சொல்லிட்டு இருந்தான். வெரி நைஸ். ஒன் செகண்ட் நான் க்ளோஸா வாடா வாடான்னு பேசுவேன். க்ளோஸ். ஓகே மை டியர் ஜென்டில்மேன் ப்ளீஸ் கண்டினியூ. இட்ஸ் நோ இஷ்யூ. நாங்க எல்லாம் ஒண்ணா 88 89 90 அந்த சமயங்கள்ல ஒண்ணா வேலை செஞ்சுட்டு இருந்தோம். ஆமா. நான் வந்து பேசிக்கலா ரோட்ஸ் ரன்வேஸ் அதுல இருக்கேன். இப்போ பிரசன்ட்லி என்னை பத்தி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன்.
and I am heading the South India operations for L&T roads, runways, elevated corridor. ஒரு 8 ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு. அரௌண்ட் 10,000 crores of project we are handling. Everything is going to be in the verge of completion. நைஸ். இப்போ இவரு பாண்டியனுக்கு நான் பதில் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், அதுதான் ரைஸ் பண்ணேன். பாண்டியன் ஒரு இடத்துல உட்காரலாம் நீ. பாண்டியன் வந்து இந்த விஷயத்துக்கு அசோக் குமார் கொண்டு வந்ததுக்கு ரியலி தேங்க்ஃபுல் ஃபார் இட். அண்ட் சார் அனந்தநாராயணன் சார் ரொம்ப அருமையா இது பண்ணியிருந்தாரு. what I can say, இவ்வளோ எலோக்கியண்டா, இவ்வளோ டவுன் டு எர்த்தா, ஒரு ப்ராக்டிக்கல் ஓரியன்டா நான் எப்படி இருக்கணும்னு பெஞ்ச் மார்க் பண்ணி வச்சிருந்தோம், அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப சந்தோஷம் சார். அண்ட் இதுக்காக தான் இந்த சிஎம்டிஏ அப்படிங்கிற ஒரு அம்ப்ரலாக்குள்ள அசோக் குமார் வந்து எங்க எல்லாரும் கொண்டு வந்துட்டே இருக்காரு. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரைஸ் சமாச்சாரங்களை வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். அப்புறம் அனந்தநாராயணன் சார் சொன்னதுல ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது, இட்ஸ் ஆர்ட். அது நான் திருப்பி சொல்ல விரும்புறேன். அண்ட் முதல்ல நான் கத்துக்கிட்டதும் கூட குவாலிட்டி இஸ் நாட் அ காஸ்ட், இட்ஸ் பேசிக்கலி improving the effectiveness and the efficiency through which we are able to improve our bottom line. The sense of profit increase பண்ற சமாச்சாரமா தான் பார்க்குறேன். டைம்லையும் சேவிங்ஸ் ஆகும் பை அவாய்டிங் த ரீஒர்க், காஸ்ட்லியும் சேவிங்ஸ் ஆகும். கரெக்டாக முதல்ல ப்ரோஆக்டிவா நம்ம எந்த மாதிரி ஷீல் போடுறோம், எவ்வளோ நம்ம டெவலப்மெண்ட் கொடுக்க போகிறோம், அப்புறமா இந்த 500 டியா இதெல்லாம் உள்ள புகுந்தோம்னா நமக்கு அந்த டிசைன் லெவல்லே நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கிது. அப்போ L&T மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸ் நாங்கள் அப்படிதான் ஃபோக்கஸ் பண்றது. நாங்கள் எல்லாருக்கூடயும் கம்பீட் பண்ணணும்னா மெட்டீரியல் தான் 60%. அப்போ அந்த மெட்டீரியல்ல டிசைன்ல எங்க அடிக்கலாம், இதை நாங்கள் எப்பவுமே ஒரு 10 வருஷம் முன்னாடி இருப்போம். வி ஆல்வேஸ் ஒர்க் 10 years ahead ஆஃப் ஆல் அவர் காம்படிட்டர்ஸ். நாங்கள் அதை அப்போ ஆரம்பிச்சு செஞ்சு நாங்கள் கம்பீட் பண்ணி வேலையை எடுத்து முடிச்சு எல்லாரும் உள்ள வரப்போ நாங்கள் அதை விட்டு வெளியே போயிடுவோம். அண்ட் தட்ஸ் ஹவ் வி ஒர்க். அண்ட் அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவலில் அடுத்த ஒரு ஃபோரம்ல இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சா நாங்கள் எங்கள் சைட்லேருந்து எப்படி இப்போ இந்த விஷயத்துல மெட்டீரியலை யூஸ் பண்ணி எப்படி பண்ணியிருக்கோம் சொல்லலாம். அண்ட் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தட். அசோக், ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் பிரிங்கிங் திஸ் டு தமிழ்நாடு. அண்ட் ஐ வாஸ் வெரி மச் பிஹைண்ட் அசோக் குமார் டு பிரிங் CMTI and then give this kind of thing to the தமிழ்நாடு பாப்புலேஷன். அண்ட் அவர் வந்து கர்நாடகால ரொம்ப பிரமாண்டமா பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அக்ராஸ் இந்தியா போயிட்டு இருக்காருன்னு நல்லா பாக்குறேன் நான். நிறைய ஹிந்தி வெர்ஷன்ஸும் நான் பாக்குறேன். அண்ட் தமிழ்நாடுல எனக்கு தெரிஞ்சு ஒரு அசோசியேஷன் லெவல்ல இது முதல் தடவையா நடக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த வகையில நான் அசோசியேஷனுக்கும் ரொம்ப ஐ ஷுட் சே மை தேங்க்ஸ். அண்ட் அதுக்கு இன்ஸ்ட்ருமெண்டலா இருந்த பாண்டியன் இன்ஸ்ட்ருமெண்டலா இருக்காருன்னு நினைக்கிறேன். ராஜா, ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் ஃபார் பிரிங்கிங் திஸ் டு தமிழ்நாடு. இது நிறைய போகணும். எனக்கு ஒரே ஒரு கணபதி சார், யா, அண்ட் ஒரே ஒரு விஷயம் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். எனக்கு நான் இந்த சவுத் இந்தியா ஹெட்டா இருக்கிறப்ப நிறைய இந்த ரெக்ரூட்மெண்ட்ஸ்க்குலாம் போறது உண்டு. சடனா பாக்குற தமிழ்நாடு பசங்க யாருமே செலக்ட் ஆகுறது இல்லை எல்லா அளவுலையுமே. அது எனக்கு ஒரு பெரிய வருத்தத்தை கொடுத்துட்டு இருந்தது. அப்பதான் நான் அசோக் குமாரை பார்த்து எனக்கு என்ன ஒரு பெரிய கேப் தெரியுது, நீங்க வந்து இங்க உள்ள பெரிய அளவு வந்து பண்ணணும். ஏன்னா CMTAல பண்றது வந்து வெறும் ப்ராக்டிக்கல் ஓரியன்டா இருக்கும், அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இருக்காது. அதனாலதான் நிறைய காலேஜ் ஃபேக்கல்டிஸ்க்கு இப்போ அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அது இப்ப அனந்தநாராயணன் சார் சூப்பரா அடிச்சு யூனிக்னஸா இருந்தது. அது இதுதான் நான் இன்னைக்கும் குருவா மதிக்கிறது. 1987 எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு மேசன் இன்னைக்கும் அவர் உயிரோட இருக்காரு. நான் போனேன்னா அவர் காலை தொட்டு கும்பிட்டு குருவேன்னு கை கொடுத்து கும்பிட்டு தான் வருவேன். அண்ட் அந்த மாதிரி அவங்க கிட்ட இருக்கிற அந்த ப்ராக்டிக்கலான சமாச்சாரம் நம்ம காலேஜ்லயும் கிடைக்கவும் கிடைக்காது. அது உங்களை மாதிரி ஆளுங்களா இதை ஒரு ஸ்ட்ரக்சர்டா ஒரு எக்ஸல் ஷீட்ல கொண்டு வந்து அதையும் இந்த மாதிரி இன்ட்ராக்டிவா சார் நீங்க அதுல நீங்க நிறைய ஸ்கோர் பண்ணிட்டீங்க. இவ்வளவு ஒரு இன்ட்ராக்டிவா ஒரு ஆன்லைன் செஷனை நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு பார்த்து. ரொம்ப அழகா கொண்டு போயிருந்தீங்க. ஐ ரியலி லவ் தட். அண்ட் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். இது இதோட நிறுத்தக்கூடாது, நிறுத்தாம இது மேல மேல போகணும். கன்ஸ்ட்ரக்ஷன் பெரும்பாலும் இங்க இருக்கிற அத்தனை பேருமே வந்து ஒரு ஓனரா இருப்பீங்க. 95% ஆஃப் யூ மைட் ஹேவ் பீன் ஆண்டர்பிரினர்ஸ், செப்பரேட்டா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் வச்சுட்டு இருக்கிறவங்களா இருப்பீங்க. இது ரொம்ப ஒரு ஸ்மாலஸ்ட் ஆஃப் ஸ்மாலஸ்ட் காஸ்ட். அதை உள்ளத்துக்கு போட்டு அந்த பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டோம்னா அவங்க ரைட் அட் த ஃபர்ஸ்ட் டைம் அட் எவ்ரி டைம். இதுதான் நான் சொன்ன எஃபிஷியன்ட் எஃபெக்டிவ்னஸ் அப்படிங்கிறதுக்கான ஒரு இது. அதுக்கே எல்லாரும் சேர்ந்து பண்ணுங்க. அப்ப மார்க்கெட்ல நீங்க உங்களை பத்தி பேச வேண்டியது இல்லை, நீங்க கொடுக்கக்கூடிய பொருள் பேசும். உதாரணத்துக்கு நேத்து ஒரு படம் பார்த்துட்டு இருந்தேன். அந்த படத்துல ஒரு பில்டிங்கை காமிக்கிறான். அந்த பில்டிங்கை பார்த்த உடனே சொன்னேன் இது துபாய் பில்டிங். இந்த படம் எங்க எடுக்கிறாங்கன்னு கேட்டேன். நான் சொன்னது துபாய் என்ன.
அடுத்த சீன் இது எங்க இது நமக்கு இந்தியாவில் எங்கேயாவது மூலையில் இருக்குன்னு ஜஸ்ட் பை சீயிங் தட் ஃபினிஷிங் ஆஃப் தட் பில்டிங் ஐ எம் ஏபிள் டு கன்க்ளூட் தட். ஸோ அந்த மாதிரி இல்லாம இந்த மாதிரி இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பசங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற சொல்ற மாதிரி எனக்கு இருக்கணும். அந்த படத்தை பார்த்து அவங்க செய்யற ப்ராடக்டை பார்த்து அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆல் த பெஸ்ட் டு எவ்ரி ஒன் ஆஃப் யூ. வாழ்க வளமுடன். ஸ்டே சேஃப். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். சார் நான் ஒரு நிமிஷம் பேசிக்கிறேன் சார். யா மிஸ்டர் கணபதி. வேற யாருக்கும் சந்தேகம் இருக்கா சார்? நான் பேசிக்கலாமா சார்? பேசுங்க சார். ஐயா வணக்கம் ஐயா. நான் ஒரு 4 இயர்ஸா வந்து ஐயா கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து இன்னொரு இன்ஜினியர் ஒர்க் பண்ணியிருந்தேன். இப்போ நான் வெளில வந்து ஒரு 1 இயர் ஆகுது. எப்படி சொல்றதுன்னா, எனக்கு வந்து 4 இயர்ஸா ஒர்க் பண்ணேன். எப்படி ஒர்க் பண்றதுங்கிறத இன்ன வரைக்கும் ஒரு இன்ஜினியரா யாரும் சொல்லதில்லை. முதல் முறையா எனக்கு வந்து இன்ஜினியரா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்த ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட நான் கத்துக்கிட்டேன். 4 இயர்ஸா வந்து நீங்க சொன்னப்பல நான் வந்து போய் சைட்டுக்கு வெளில நின்றுட்டு எனக்கு என்ன ஒர்க்குங்கிறதே எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியாது. ஒரு சூப்பர்வைசரா இல்ல அசிஸ்டன்ட் இன்ஜினியரா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் என்னோட ஒர்க்கு என்னங்கிறதே எனக்கு தெரியாது. ஏதோ போறோம், மெட்டீரியல் என்ன இருக்குன்னு கேட்கறங்கிறபடி தான் இருந்தேன். அடுத்து 4 வருஷத்துக்கு அப்புறம் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் வெளில வந்ததுக்கு அப்புறம் 1 இயரா தான் நான் வந்து எப்படி ஒர்க்கு, நம்ம இதான் கேட்கணும், இதான் போகணும் அப்படின்னு தெரியும். இதுல முக்கியமான ஒர்க்கு எப்படி கேட்கணுங்கிறத நீங்க மிக தெளிவா எனக்கு சொல்லி கொடுத்துட்டீங்க. இல்லை இப்படிதான் ஒரு இன்ஜினியரா இருக்கணும், இப்படிதான் வந்து நீங்க வந்து ஆன்சர் கேட்கணும், இப்படி ஆன்சர் பண்ணணும், இது நல்லா இருக்கும், இது நல்லா இருக்காது அப்படிங்கிறத தெளிவா கத்துக்கிட்டீங்க. உண்மையா என்னோட குருவே நீங்க தான் சார். பாருங்க, நீங்கெல்லாம் அதான் சொல்றேன், நீங்க லைன்ல இருக்கீங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ல இருக்கீங்க. நான் திருப்பி வெறும் தெரிஞ்சதையா சொல்லி கொடுக்கறதுல பிரயோஜனம் இல்லை. நான் அனுபவப்பட்டேன். நான் சைட்ல என்னெல்லாம் பிரச்சனை இருந்ததோ அந்த அனுபவத்தை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். பெருசாலாம் நான் ஒன்னும் சொல்லல. நிறைய அனுபவப்பட்டிருக்கேன் என்னோட லைஃப்ல. அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். இல்ல சார், இப்ப காலா ரைஸ் பண்றதே வந்து நீங்க சொன்னீங்க எப்படி ரைஸ் பண்றது அப்படின்ட்டு. அந்த காலை ரைஸ் பண்றதே இப்ப நம்ம பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா 20 அடிக்கு ராடா வெட் பண்ணிட்டு ஒரே லென்த்தா போட்டுட்டு போறவங்களும் இருக்காங்க. இல்ல பேஸ்மெண்ட் கிட்ட நம்ம வந்து கிங் அடிச்சு போடுறதே யாரும் பண்றது இல்ல. இப்ப எனக்கே அந்த பேசிக் வந்து இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த பேசிக்கே புரியுது. ஓகே, இதான் ரைட் அப்படிங்கிறது புரியுது சார். ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்ஸ் சார். ஹலோ சார். ஹலோ அன்மியூட் பண்ணுங்க. சொல்லுங்க கணேஷ். வாய்ஸ் பிரேக் ஆகுது கணேஷ். ஹலோ சார், கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி குட் டே சார். சார் and all of them. வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க. எதுவும் கேக்கல கரெக்ட்டா. வெளியில வந்துட்டு பேசுறீங்களா? முக்கிய நீங்க பேசுறீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. முக்கிய இப்ப சரியா இருக்கு. இப்ப இருக்கு சரியா. மூக்கையன் பேச சொல்லுங்க சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மூக்கையன், நீங்க பேசுங்க சார். கிட்ட ஒரு டவுட் சார். நமக்கு வந்துட்டு ரிவர் சாண்ட்ல பல்கேஜ் இருக்கு, பட் எம் சாண்ட்ல பல்கேஜ் இருக்காது. எம் சாண்ட்ல பல்கேஜ் வந்து அவ்வளோவெல்லாம் இருக்காது. ஏன்னா ஆக்சுவலா ரிவர் சாண்ட்ல என்ன பல்கேஜ் இருக்கோ அது வரணும். பட் நமக்கு வர எம் சாண்ட் எல்லாம் 3 வாஷ் பண்ணி வரது இல்ல. தட்ஸ் வை ஐ அம் டெல்லிங் யூ. நான் தான் அப்பவே சொன்னேன் உங்களுக்கு, இந்த எம் சாண்ட் வந்து நீங்க எப்படி ரிவர் சாண்ட் செக் பண்றீங்களோ அதே சீவ்ல செக் பண்ணி வரணும். ஆனால் எந்த எம் சாண்டும் நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க, உங்களோடது மேட்சா இருந்தா ரிவர் சாண்டோட பாருங்க, ஆகவே ஆகாது. இது வந்து எங்க நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கேரளால எம் சாண்டு ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இங்க வந்து எம் சாண்ட் வந்து நீங்க கேட்கிற டிமாண்டுக்கு இங்க ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஆள் இல்லை. அதனால இந்த பிரச்சனை பல்கேஜ் இருக்காது ரொம்ப. ஏன்னா ஆல்ரெடி இட் இஸ் அ பவுடர் ஒன். ஹலோ சார், சார்கிட்ட ஒரு டவுட். சொல்லுங்க சார். நான் இப்போ வந்து நாகப்பட்டினம் இருக்கேன், கோஸ்டல் ஏரியா தான் நம்ம சைடு. அதுல வந்து இப்போ பிபிசி ஓபிசி சொல்லிட்டு நிறைய வருது சார். ஆனா இப்போ நம்ம யூஸ் பண்றது எதுவுமே பிபிசி ஓபிசி மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் பிராக்டிகலா படிச்சது, நான் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் தான். நான் பிராக்டிகலா படிச்சது எஸ்ஆர்சின்னு யூஸ் பண்ணலாம். நான் அந்த பாயிண்ட் சொல்லதான் வந்தேன், பட் டைம் இல்ல.
சொல்லுங்க சார். யா, எஸ்ஆர்சி எங்க யூஸ் பண்றோம்னா, நீங்க வந்து வாட்டர் டெஸ்ட் பண்ணும்போது வாட்டர் டெஸ்ட்ல வந்து உங்களுக்கு தெரியும் 1000 இருந்ததுன்னா ட்ரிங்கிங் வாட்டர், 2000 இருந்ததுன்னா யூசிங் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன், 2000 மேல போச்சு. இப்ப நாங்க வேளச்சேரியில தோஷி ஹவுசிங்ல பண்ணும்போது இட் இஸ் 90,000 TDS. ஈவன் யுவர் ரெட் சி இஸ் 45,000. ஏன்னா அங்க வந்து உப்பளம் இருந்தது ஒரு காலத்துல. அதனால என்ன ஆச்சுன்னா அங்க வந்து அப் டு ஃபவுண்டேஷன் வரைக்கும் எஸ்ஆர்சி தான் யூஸ் பண்ணோம். தென் வி யூஸ்ட் அந்த ஸ்டீலுக்கு வந்து இதுக்கு வந்து அந்த ஸ்டீலுக்கு வந்து நிட்டோசிங் பிரைமர். இது வந்து சாஃப்ட் ராக்கோடு, ஃபோர்ஸ் ராக்கோடு. அந்த கம்பிக்கெல்லாம் நிட்டோசிங் பிரைமரை யூஸ் பண்ணிட்டு then we used SRC up to foundation. இததான் நான் சொல்லணும்னு நினைச்சேன், பட் டைம் இல்ல, அதனால நான் சொல்றேன். சார் எஸ்ஆர்சி தான் என்னன்னு சொல்லிடுங்க. Thank you sir. கணபதி சார், எனக்கு ஒரு 5 minutes வேணும். இத கொடுத்துருங்க சார். சரி, ரைட். அதுக்கப்புறம் நீங்க you can give a ரைட். ஓகே. ஒரு 5 minutes எனக்கு வேணும். ரைட். ஓகே. உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் சார், பிரச்சனை இல்ல. எஸ் சார். ஃபர்ஸ்ட் ஸ்லைடு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது, இருந்தாலும் ஒரு வாட்டி சொல்றேன். லேர்னிங் gives creativity, creativity leads to thinking provides knowledge only will make you great. அதாவது லேர்னிங் எந்த வயசுல வேணாலும் பண்ணலாம், ஏன்னா அது that is going to make you great. ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளும் அட்டென்ட் பண்ணா, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸும் ஜஸ்ட் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட அட்டென்ட் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர். ஸோ எனி டைம் காலேஜ் முடிஞ்சதுன்னா லைஃப் லேர்னிங் முடிஞ்சு போச்சுன்னு ஒன்றும் இல்லை உங்களுக்கு. எவ்ரிடே இஸ் எ லேர்னிங். ஸோ வித் திஸ் ஐ வில் கோ டு வாட் இஸ் CMTA. CMTA கோர்சஸ் வந்து, CMTA வந்து ஒரு பிரிட்ஜிங் இன்ஸ்டிடியூஷன். அதாவது இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு வராங்க, அவங்களுக்கு நிறைய எஜுகேஷன் தேவைப்படுது. அதுக்கப்புறம் கூட ஸோ தட் ஃபீல்டு ஆக்டிவிட்டிஸ் டேக்அப் பண்றதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். லாஸ்ட் 3 இயர்ஸா ஒரு ஃப்ரெஷர்ஸ்க்கு ஒரு 1000 பேருக்கு நாங்கள் வேலை வாங்கி கொடுத்துருக்கோம். ட்ரைனிங் பண்ணி தான், ட்ரைனிங் பண்ணாம யாரையும் வேலை வாங்கி கொடுக்கல. அவங்களுக்கு ஸ்கில்ஸ், ஜாப்ல என்ன ஸ்கில்ஸ் வேணுமோ அதை பர்டிகுலரா ட்ரெயின் பண்றோம். இதுல என்ன மெயின் CMTA பத்தி கொஞ்சம் விரிவா சொல்றேன். நாங்க வந்து ப்ரொஃபஷனலே எல்லா ட்ரெயினர்ஸுமே வந்துட்டு காலேஜ்ல ஒர்க் பண்றவங்க கிடையாது. இதுல வந்து எல்லாம் ப்ராஜெக்ட் பண்றவங்க. லைக் அனந்த நாராயணன் சார், இங்க சுரேஷ் சார் இன்னைக்கு அட்டன் பண்றாரு. சுரேஷ் சார் வந்து கன்னடா ப்ரோக்ராம்ஸ் பண்றாரு இங்க கர்நாடகால. இன்னைக்கு அவரை கூப்பிட்டுருந்தேன். கணபதி சார், சுரேஷ் சார் இன்னைக்கு வந்திருக்காரு, அவர் கர்நாடகால இருந்து வந்திருக்காரு, உங்க ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிட்டு இருக்காரு. சோ அவரு நம்மளுக்கு ஃபினிஷர்ஸ் எல்லாம் சொல்லி தராரு. குட் ஈவினிங் சார். கணபதி சார். குட் ஈவினிங் சார். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, தமிழ்ல ட்ரை பண்ணலாம். ட்ரைனிங் பண்றதுக்கு ஆல் ஓவர் இந்தியா நம்ம ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கோம். வேரியஸ் லாங்குவேஜ் வந்து ஒரு பேரியரா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நாங்க என்ன லாங்குவேஜ் யாருக்கு எதுல கம்ஃபர்டபுள் இருக்காங்களோ அதுல பண்ணிட்டு இருக்கோம். நாங்க வந்து ப்ரொஃபஷனல் ஆர்கனைசேஷன் லைக் இந்தியன் கான்கிரீட் இன்ஸ்டிடியூட், IGBC, கிரீன் பில்டிங்ஸ், அதுக்கப்புறம் ACCல மெம்பரா இருக்கும், ப்ரொஃபஷனல் லைஃப் டைம் மெம்பரா இருக்கும். நம்ம வந்துட்டு டெக்னிக்கல் ட்ரைனிங் பார்ட்னர்னு எடுக்கும்போது we have signed an MOU with சிவில் இன்ஜினியரிங் அசோசியேஷன் ஆஃப் தமிழ்நாடு. நாங்க விருதுநகர்ல சைன் பண்ணோம். மிஸ்டர் கணபதி சைன் பண்ணாரு, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இன்னொரு வாட்டி சொல்றேன், we will be giving trainings for you. சிவில் இன்ஜினியர் அசோசியேஷன் ஆஃப் தமிழ்நாடு அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணுங்க சார், ஒரு கெஸ்ட் லெக்சர் அரேஞ்ச் பண்ணுங்க. இந்த கொரோனா டைம்ல நிறைய பேர் வீட்டுல இருக்காங்க, அவங்களுக்கு இந்த டைம்ல அது பெட்டரா ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அது இல்லாம நாங்க நெரட்கோ கர்நாடகால கூட இங்க சைன் பண்ணியிருக்கோம். ஸோ வி ஆர் கிவிங் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் த இன்ஜினியர்ஸ். ஏன்னா பெரிய ஆர்கனைசேஷன்ல என்னன்னா ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் இருக்கும், அவங்க ட்ரெயின் பண்ணிட்டே இருப்பாங்க, லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் எல்லாம் வரும், அவங்க ட்ரெயின் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா ப்ரொஃபஷனல் ட்ரைனிங்ன்றது வந்து எல்லாருக்கும் தேவை. நிறைய பேர் ப்ராடக்ட் ட்ரைனிங்ஸ் வராங்க, கம்பெனிஸ்ல வந்து அவங்க ப்ராடக்ட் செல் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து ட்ரைனிங் பண்றாங்க. பட் இந்த ட்ரைனிங் வந்து உங்களுக்கு நாலேஜ் பேஸ்டு ட்ரைனிங்கா இருக்கும். எந்த ஒரு ப்ராடக்டும் நாங்க உங்களுக்கு செல் பண்ண போறது இல்லை. ஏன்னா நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு அவங்க ப்ராடக்ட் செல்லிங்காக அவங்கள ட்ரைனிங்ஸ் சொல்லிட்டு பண்ணுவாங்க.
பட் இங்க வந்து எந்த ப்ராடக்ட்டும் கிடையாது. ஒன்லி திங் எஜுகேஷன். உங்களை வந்து நீங்க எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அதுதான் எங்களோட கான்செப்ட். திஸ் இஸ் மை ப்ரொஃபைல். நான் ஒரு 25 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஃபீல்ட்ல, எல்என்டி, ஜேஎம்சி அண்ட் வேற வேற கம்பெனிஸ்ல. இப்ப லாஸ்ட் 3 இயர்ஸா வந்துட்டு நிறைய பேரை பாக்குறேன். ஃப்ரெஷர்ஸ்க்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது. ஈவன் இன்ஜினியரிங் காலேஜஸ் மூடிடுறாங்க. இப்ப கூட தமிழ்நாட்டுல ஒரு 30 இன்ஜினியரிங் காலேஜஸ்ல சிவில் டிபார்ட்மெண்ட்டே எடுத்துட்டாங்க. இப்ப சிவில் டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டாங்க. பட் அனதர் 30 இயர்ஸ் பாத்தீங்கன்னா ஃபீல்ட்ல இருக்கவங்களை கேட்டா கன்ஸ்ட்ரக்ஷன் கண்டினியூஸா இருக்கு. பட் சிவில் இன்ஜினியர்ஸ் குவாலிட்டியா கிடைக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாருக்குமே வந்து 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்க. 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எங்க இருந்து வரும்? அன்டில் அன்லெஸ் நம்ம அவங்களுக்கு ட்ரைனிங் பண்ணாதான் வரும். காலேஜ்ல இருக்கிற சிலபஸ்ல பாத்தீங்கன்னா அந்த ஃபேக்கல்ட்டிக்கே எதுவும் தெரிய மாட்டேங்குது. அவங்கதான் வந்து இப்ப இன்னைக்கு டேட்ல வந்துட்டு ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். காலேஜ்ல இருக்கிற சிலபஸும் சைட்ல இருக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் நிறைய இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா லேசர் மீட்டர் எல்லாம் சைட்ல யூஸ் பண்றாங்க மெஷர்மெண்ட்டுக்கு. காலேஜ்ல இன்னும் செயின் சொல்லி தராங்க. அதுக்கப்புறம் டேபிள் சர்வே அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு ப்ராஜெக்ட்ஸ்ல ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பெரிய கேப் இருக்கு காலேஜ் சிலபஸ்க்கும் சைட்ல நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கும். அந்த கேப் தான் கொஞ்சம் ஃபுல்ஃபில் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கோம். வேரியஸ் நிறைய காலேஜஸ் கூட நாங்க சைன் பண்ணியிருக்கோம். பெரிய பெரிய காலேஜஸ்ல போயிட்டு சார் அனந்தநாராயணன் சார் மாதிரி சாருங்க வந்துட்டு நம்ம கூட டைப் ஆயிருக்காங்க. அவங்க சொல்லி தராங்க ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் லெவல்லயே 3rd இயர் 2nd இயர்ல. ஈவன் சென்னையில SSN காலேஜ், அப்புறம் சேலம்ல சோனா காலேஜ், அந்த மாதிரி நிறைய காலேஜஸ்ல டைப் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து இந்த ஃபீல்டு எஜுகேஷனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. எல்லாருமே பண்றது இல்லை, பட் ஒரு சில காலேஜஸ் இந்த மாதிரி MOU சைன் பண்றோம். அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் மெம்பரா இருக்கும் நிறைய ஆர்கனைசேஷன்ல. நாங்களும் ட்ரைனிங் கொடுக்குறோம், நாங்களும் எடுத்துக்கிறோம் ட்ரைனிங். இது நரெட்கோ கர்நாடகால இது ரீசெண்டா பண்ணது. இந்த மாதிரி சப்போர்ட் இண்டஸ்ட்ரியிலையும் சப்போர்ட் நல்லா பண்றாங்க. இதுக்கு 1000+ பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஒரு ஸ்மால் ஆர்கனைசேஷன் இது பெரிய அச்சீவ்மெண்ட் இது பண்ணது. ஏன்னா எந்த ஒரு காலேஜ்லயுமே இந்த பிளேஸ்மெண்ட் இல்லாதப்ப இன்ஜினியர்ஸ் எடுத்து அவங்கள ட்ரெயின் பண்ணி கம்பெனிஸ் வந்து இப்ப இன்னைக்கு டேட்ல கூட கம்பெனிஸ் கேட்கறாங்க பிளேஸ்மெண்ட் இருக்கா சார், நம்ம பசங்களுக்கு பிளேஸ்மெண்ட் நான் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன், நீங்க அனுப்புங்க இன்ஜினியர்ஸ்ன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ரிப்பீட்டடா கம்பெனிஸ் வராங்க, அவங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறோம். அதுக்கப்புறம் கேம்பஸ் இன்டர்வியூ பண்றோம். இந்த மாதிரி MOU சைன் பண்றோம். இப்ப பசங்க இன்டர்ன்ஷிப் போறதுக்கும் நாங்க பர்மிஷன்ஸ் எல்லாம் வாங்கி தரோம் கவர்மெண்ட் சைட்ல இருந்து. எல்லா தமிழ்நாடு கவர்மெண்ட்லயும் வாங்கியிருக்கோம், கர்நாடகா கவர்மெண்ட்ல வாங்கியிருக்கோம். இப்ப நார்த் இந்தியால கூட ஹிந்தி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்றோம். கம்பெனிஸ் அப்ரிஷியேட் பண்றாங்க நம்ம எஃபர்ட்ஸ். அவங்க ரெகுலரா ஹையர் பண்றாங்க. இது வந்து இந்த மாதிரி ஃபீல்ட் ட்ரைனிங்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். இன்ஜினியர்ஸை கூட்டிட்டு போயிட்டு இது வால்வோ கன்ஸ்ட்ரக்ஷன் மிஷினரி JCB நீங்க சைட்ல யூஸ் பண்றீங்கன்னா அதோட கெப்பாசிட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், எவ்வளவு நேரத்துல அந்த வேலை செய்யணும்ன்றது தெரிஞ்சிருக்கணும். இப்ப சைட்ல பாத்தீங்கன்னா அதெல்லாம் தெரியாது. அவங்க JCB ஆப்ரேட்டர் நல்லா ஒர்க் பண்றானா இல்லையான்னு இன்ஜினியருக்கு எவாலுவேட் பண்ண தெரியாது. ஸோ அன்னெசரி மணி தான், நம்ம காஸ்ட் தான் அதிகமாகுது. பட் அது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கேட்கலாம், இது இந்த பர்டிகுலர் டைம்ல இவ்வளவு முடிச்சிருக்கணும், ஏன் முடிக்கலன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம கேட்கறதே இல்லை. அவங்க ஆப்ரேட்டர்ஸ் என்ன சொல்றாங்களோ அண்ட் தென் சைட்ல அவங்க சூப்பர்வைசர் என்ன சொல்றாங்களோ அதை வச்சுதான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி ஒர்க் பண்றதுல ப்ராஃபிட் வராது. ஸோ இந்த மாதிரி ஃபீல்ட் ட்ரைனிங்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். இன்ஜினியர்ஸ் சைட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு ட்ரைனிங் பண்றோம். ஸோ தட் சைட்ல டிராயிங் எப்படி படிக்கிறது, அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி குவாலிட்டி கண்ட்ரோல் டிப்ஸ் எல்லாம் வந்துட்டு சைட்ல எப்படி ஃபாலோ பண்றாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு இது வந்து கர்நாடகால பண்ணிட்டு இருக்கோம், தமிழ்நாட்டிலையும் பண்ணிட்டு இருக்கோம். SRM சென்னைக்கு பண்றோம், SSN சென்னைக்கு பண்றோம். அது இல்லாம வெங்கடேஸ்வரா ஸ்ரீபெரும்புதூர் அந்த காலேஜ், அதுக்கப்புறம் சோனா, அந்த மாதிரி வேரியஸ் காலேஜஸ். அது இல்லாம ஒர்க்கிங் பீப்புளுக்கும் பண்றோம். ரீசெண்டா கூட சார் வேலம்மாள் சென்னை, வேலம்மாள் மதுரையில கேட்டிருந்தாங்க, சார் தமிழ்ல சொல்லிக் கொடுங்க சார், குவான்டிட்டி சர்வே சொல்லிக் கொடுங்க சார்னு கேட்டாங்க. ஸோ சார் வந்து ஒரு 10 days ப்ரோக்ராம் வெறும் தமிழ்லயே சொல்லி கொடுத்தாரு அழகா. டெவலப்மெண்ட் லைன் பத்தி எல்லாம் கேட்டிருந்தாங்க. அந்த ஃபுல்லாவே ஃபுல் 10 days அவர் எடுத்தாரு. அந்த வீடியோஸும் அவைலபிள் இருக்கு நம்ம ஆன்லைன்ல. யாராவது நீங்க வேணும்னா யூ கேன் அக்சஸ். அதுக்கும் நான் சொல்றேன் எப்படி பண்ணணும்னு. இந்த மாதிரி ஃபீல்ட் ட்ரைனிங்ஸ் தான் மேக்சிமம் எங்களுக்கு இருக்கும். இன்ஜினியர் சிவில் இன்ஜினியருக்கு மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் பிளம்பிங்கும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா சைட்ல ஏமாத்துவாங்க எலக்ட்ரீஷியன்ஸ் இவங்கெல்லாம். ஸோ அந்த ட்ரைனிங்ஸும் நாங்கள் கொடுக்குறோம். மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் ஏன் சிவில் இன்ஜினியருக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஒரு 75 இன்ஜினியரிங் காலேஜஸ் கூட அசோசியேட் ஆயிருக்கும் தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா.
அப்புறம் வந்து ப்ரொஃபஷனல் அசோசியேஷன் லைக் சிவில் இன்ஜினியரிங் அசோசியேஷன் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் நரட்கோ கர்நாடகா கூட பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி MOU சைன் பண்றோம் காலேஜ் கூட. இது SRM. இந்த மாதிரி 3 months கோர்ஸ் பண்றோம். ஃப்ரெஷர்ஸ்க்கு என்ன சொல்றோம்னா 3 மாசம் ட்ரைனிங் எடுத்துங்கன்னு சொல்லிட்டு சொல்றோம். 3 மாசத்துக்கு சிலபஸ் எல்லாம் நாங்க ஃப்ரேம் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறோம். ஒரு ஃபீல்ட் இன்ஜினியரா போனோம்னா அவங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்ன்றது ஒரு 3 monthsல அவங்க கத்துக்கிறாங்க. வேற வேற கோர்சஸ் இருக்கு, இன்டீரியர் கோர்ஸ் இருக்கு, குவான்டிட்டி சர்வே இருக்கு, குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் இருக்கு. சைட் இன்ஜினியருக்கு வேலை செய்யணும்னா அதுக்கு ஒரு கோர்ஸ் இருக்கு. 1 month ட்ரைனிங் எடுத்துட்டா போதும், எல்லாமே ஆன்சர் பண்ணலாம். சாரோட நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் 20ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 10 days ப்ரோக்ராம். டெய்லி பாத்தீங்கன்னா ஈவினிங் 6:30 to 8 o'clock 6ல இருந்து 8 மணி வரைக்கும் சார் வந்து சொல்லிக் கொடுக்க போறாரு. அதுல என்ன சொல்லிக் கொடுக்க போறாருன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் டிராயிங் எப்படி ப்ராப்பரா பண்ணணும், அப்புறம் பார்பெண்டிங் ஷெட்யூல் எப்படி பண்ணணும், ஃபவுண்டேஷன்ல இருந்து ஸ்லாப் வரைக்கும் ப்ராப்பரா கரெக்டா எப்படி எடுக்கணும்னு சொல்லி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் குவான்டிட்டி டேக் ஆஃப் வந்து எப்படி ஈஸியா பண்றதுன்றது வந்து கான்கிரீட், பிளாக் ஒர்க் எல்லாமே எல்லா ஆக்டிவிட்டிஸ்க்கும் சொல்லுவாரு. சார் வந்து இது வரைக்கும் ஒரு 4000 பேருக்கு ட்ரைனிங் பண்ணியிருக்காரு குவான்டிட்டி சர்வேல. அந்த குவான்டிட்டி சர்வே எக்ஸ்பர்ட். பிரிமேவரா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர்ஸ் கூட நாங்கள் சொல்லி தரோம். அது இல்லாம வேற வேற லாங்குவேஜ்ல சொல்லி தரோம். அண்ட் BIM இப்ப பாத்தீங்கன்னா பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங் இதுதான் ரொம்ப டிமாண்ட் ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். இவங்களுக்கெல்லாம் அதை எப்படி பண்றதுன்றத காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி தரோம். பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங், அப்புறம் ட்ரோன்ஸ்ன்ற ஒரு ப்ரோக்ராம், ஒரு 3 days ப்ரோக்ராம் அது ஒண்ணு பண்றோம். ஃபினிஷர்ஸ் சுரேஷ் சார் வந்திருக்காரு, ஒரு ஃபினிஷர்ஸ் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கிரீன் பில்டிங்ஸ் பண்றோம். நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது எங்களோட ஆப், CMTயோட ஆப். நீங்க பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோர்ஸ், ஃபர்ஸ்ட் கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும். ஏன்னா we have signed MOU with Civil Engineering Association of தமிழ்நாடு. அதுக்காக நாங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் கோர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் சூப்பர்விஷன் கோர்ஸ் வந்துட்டு நாங்க ஃப்ரீயா உங்களுக்கு தரோம். யூ கேன் சைன் அப். நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க பிளே ஸ்டோர்ல போயிட்டு அங்க CMTA சிவில் இன்ஜினியரிங் கனெக்ட்னு கொடுத்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கும். டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் கூட சொல்லலாம். கணபதி சார், என்னோட பிரசன்டேஷன் முடிஞ்சது. நீங்க உங்க மெம்பர்ஸ்க்கெல்லாம் இந்த தகவலை சொல்லலாம். இந்த மாதிரி MOUல இந்த பெனிஃபிட் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். அது இது சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நமக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸ் ஏதாவது பசங்க சிவில் இன்ஜினியரிங் பண்ணி படிச்சுட்டு இருக்கிறாங்கன்னா அவங்க நம்ம கிட்ட வேலை கேட்கறாங்க, எங்கே கிடைக்குமான்னு. இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல யாராவது அந்த மாதிரி எனக்கு போன் பண்ணி கேட்டாங்கன்னா உடனே நான் அசோக் குமார் கிட்ட அனுப்பிச்சு விட்டுறது அவங்கள. டு பி சீரியஸ், நான் இது வரைக்கும் அனுப்பிச்சு அத்தனை பசங்களை ட்ரைனிங் பண்ணி அவர் பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டாருப்பா. அது வரைக்கும் என் பேரை என்னால காப்பாற்றிக்க முடிஞ்சது. That is one of the advantage of our connect with Ashok Kumar. Over to you. Thank you, sir. கணபதி சார், நீங்க பேசலாம். ரைட் சார். அனைத்து உறுப்பினர்களும் மீண்டும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு நடைபெற்று முடிந்த இந்த தொழில்நுட்ப கருத்தரங்கில் அனைவரும் பங்கு பெற்றதுக்கு மிக்க மகிழ்ச்சி. இதே மாதிரி வரும் காலங்களிலும் அசோக்குமார் அவருடைய துணையோடு டெக்னிக்கல் சம்பந்தமான காணொலி கருத்தரங்கு வந்து நம்ம மேற்கொண்டு செய்வோம். அது தனிப்பட்ட முறையில எனக்கு வந்து ட்ரைனிங் ஏதாச்சும் வேணும் அப்படின்னு தேவைப்படுற பட்சத்துல வந்து நீங்க தாராளமா CMTA CEO அசோக்குமார் சார் நீங்க வந்து கண்டிப்பா நீங்க வந்து தொடர்பு கொள்ளலாம். அவர் வந்து உங்களுக்கு தேவையான அந்த டெக்னிக்கல் சப்போர்ட் வந்து கண்டிப்பா கொடுப்பாரு. வேற எதுவும் சம்மந்தம் ஏதாச்சும் தேவைப்படுச்சுன்னா நீங்க வந்து நம்ம CATA வந்து தொடர்பு கொள்ளுங்க. அது உங்களுக்கு தேவையான கைட்லைன்ஸ் வந்து கொடுப்பாங்க. சார், அந்த ஃபீட்பேக் ஃபார்ம் கொடுத்துருக்கோம் சார். சர்டிஃபிகேட் ஃபீட்பேக், ஆமா சார், இந்த ஃபீட்பேக் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. அது உங்க ஃபீட்பேக் ஃபார்ம் கொடுத்துருங்க கண்டிப்பா. சார் அதுல வந்து சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. சரியா சார்? எல்லாருக்கும் சொல்லுங்க, they should join in a batch. அப்படியே நல்லா the students should join in a batch actually. Okay sir. Batch of 10 or 15 members so that Ashok sir can organize the speakers in a better way. So that will be helpful, because if you want to do different courses, we need numbers. So I would request all of you. Okay. Yeah. Okay. நன்றி உரை தெரிவிக்க கோயம் மண்டலம் ஜோன்
குழுவின் தலைவரான பாண்டியன் அவர்களை வரவேற்கிறேன். அனைவருக்கும் ஆத்மா நமஸ்காரம். அதாவது நம்ம சிவில் இன்ஜினியரிங் மிகப்பெரிய ஒரு உன்னதத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றதுல நமது தலைவர் பொறியாளர் கணபதி அண்ணாருக்கு ஒன்ஸ் அகைன் வாழ்த்துக்கள் சொல்லணும், நன்றின்னு சொல்லணும். அப்புறம் பெரிய பெரிய ஒரு ஜீனியஸ் இப்போ அனந்த நாராயண் சார் பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட ஒரு அற்புதமா யாருமே சொல்லி கொடுக்க தயங்குற விஷயங்களை எல்லாம் நம்ம குழந்தைகளா பாவித்து 45 வருடங்கள் பெற்ற அனுபவத்தை அற்புதமா சொன்னாங்க. சார் ஒன் செகண்ட் ஆனந்தராயன் சார், வெரி ப்ரௌட் ஆஃப் யூ சார். நாங்கள்லாம் உங்களுடைய காலத்திலேயே சிவில் இன்ஜினியரிங் எனக்கு இனிமேல் நீங்க இந்த எடுத்த அந்த விஷயங்களிலிருந்து ஒவ்வொரு சிவில் இன்ஜினியரும் இனிமேல் என்ஜினியராகவே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, மறுபடியும் நன்றிகளை சொல்லிக்கிறோம். நம்ம சிவில் இன்ஜினியர் அசோசியேஷன் தமிழ்நாடு அது ஒரு மாபெரும் பேர் இயக்கம், ஒரு உன்னதத்தை எதிர்நோக்கி சென்று கொண்டிருக்கிற அதன் மூலியமா அதன் சார்பா நன்றி சொல்லிக்கிறோம். அப்புறம் என்னுடைய ஆர்வி நண்பன் மோகன் ராஜ், அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்களாக பழக்கம், ஆத்மாத்மமாக. அவர் எப்பயுமே அந்த ப்ராஜெக்ட் செய்யறதுல விறுவிறு துருன்னு இருப்பாரு. அப்புறம் புதுசாவே ஆராய்ஞ்சிட்டு இருப்பாரு. அதுதான் அவருடைய வெற்றிக்கு காரணம். அப்புறம் பாருங்க, தான் வெற்றி அடைஞ்ச உடனே எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கணும். அதுதான் இந்த சிவில் இன்ஜினியரிங்குடைய ஒரு டாப் மோஸ்ட் நிகழ்வுல இருக்காங்க. அவங்களுக்கு நன்றி. அப்புறம் இந்த விஜய் இவர் அசோக் குமார் சார், ஒன் செகண்ட். அசோக் குமார் சார் நம்ம முன்னாடி பேசி என்னன்னு தெரியாது, ஆனா ஒரு நல்ல ஒரு இது பண்றீங்க. அதாவது என்ன சொல்றது, சிவில் இன்ஜினியரிங்க்கு கிடைத்த ஒரு மாபெரும் பொக்கிஷமாகும். நீங்க பெருமைக்காக சொல்லலன்னு நினைக்காதீங்க. ஐ லவ் வெரி மச், சோ மச். 100% சிவில் இன்ஜினியரிங் நான் லவ் பண்ணுவேன் எப்பயுமே. நாங்க வந்த பாதைகள் அப்படி சாதாரணமா இருந்து ஒரு அச்சீவ்மெண்ட் எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும். எல்லா சிவில் இன்ஜினியர்ஸுமே யங்ஸ்டர்ஸ், அவங்கெல்லாம் வந்து தொழில் நுணுக்கத்துல நம்ம வந்து தயாராகணுன்றதுக்காகத்தான் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும். சாதாரணமா பிராக்டிக்கலா மேஸ்திரிகள் வந்து நம்மளெல்லாம் சாதாரணமா அடிச்சு துவைச்சிட்டு போயிடுவாங்க ஃப்ரெஷ்ஷா வாரவங்க கிட்ட. ஆனா டெக்னிக்கல் சைடு நம்ம எப்ப இம்ப்ரூவ்மெண்ட் பண்றோமோ அப்பத்தான் சிவில் இன்ஜினியரிங் சொல்ல முடியுது. அதை வந்து அனுபவம் வாய்ந்தவங்க இந்த அசோக்குமார் சார், அப்புறம் எல்லாம் இந்த சுரேஷ் சார், அவங்க எல்லாம் பாருங்க. இப்படிப்பட்ட ஒவ்வொரு நிகழ்வுகளும் நம்ம சிவில் இன்ஜினியர் அசோசியேஷன் தமிழ்நாடு தலைவர் அவர்கள் வந்து ஒவ்வொரு நிபுணத்துவம் பெற்றவங்களை வச்சு நமக்கு சொல்றது இப்பதான் உண்மையிலே எனக்கு ஆரோக்கியமா இருக்கு. எங்கடா சிவில் இன்ஜினியரிங் எல்லாமே சம்பாதிக்கிறாங்க, ஒரு ஸ்டேஜ்ல செட்டில் ஆயிடுறாங்க, ஒரு ஸ்டேஜ்ல வந்து மற்ற சிஷியர்களை கவனிப்பதில்லை, குறையை நீக்கி ஒரு நல்ல நிலையை வந்து நம்ம பொறியாளர் கணபதி அண்ணா அவர்கள் அந்த சிவில் இன்ஜினியர் அசோசியேஷன் தமிழ்நாடு என்ற நிறுவி சிறப்பா செய்யறாங்க. அதிகமா பேச நினைக்க வேண்டாம், ஆதங்கத்துல தான் பேசுறேன். ஒவ்வொரு சிவில் இன்ஜினியரும் வாழ்க்கையில வந்து ஒரு தனித்துவம் முக்கியத்துவம் படைக்கணும். இனிமேல் கொண்டு நாங்க சிவில் இன்ஜினியரா தான் இருப்போம். இந்த காஸ்ட்டுக்கும் கம்மியா எடுக்க மாட்டோம், கரெக்டா தான் எடுப்போம். அதை சரியா செஞ்சு கிளைண்ட்ட ஒரு அச்சீவ்மெண்ட் காமிப்போன்றது உறுதியா தெரியுது. அப்புறம் அனைவருக்குமே இந்த இதில் பங்கெடுத்து கொண்ட அத்தனை சிவில் இன்ஜினியர்கள் அன்பு உள்ளங்களுக்கும், இதை ஏற்பாடு செய்த அத்தனை நல்ல அன்பு உள்ளங்களுக்கும் கொடான கொடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் ஒரு சின்ன வேண்டுகோள், நாளைக்கு வந்து 14th அதுல வந்து அடியன் வாஸ்து பத்தி அறிவியல் பூர்வமாக, அதாவது எப்படி நம்ம வாஸ்துன்றது வந்து கட்டடங்களுக்கு எப்படி இன்னைக்கு தேவைப்படுது, மக்களுக்கு எப்படி போய் சேருது, அது மூட நம்பிக்கை இல்லாமல் அதுக்கும் நம்மளுக்கும் என்ன அப்படின்றது விஷயங்கள்லாம் இருக்கு. அனைவருமே எல்லாரும் கலந்துக்கங்க, கேள்விகளை கேளுங்க. அடியேன் முடிந்தவரை இறையாண்மையுடன் இந்த சிவில் இன்ஜினியரிங் அசோசியேஷன் ஆஃப் தமிழ்நாடு என்பது வந்து ஒரு உன்னத பொறுப்பு வாய்ந்து செயல்பட்டு இருக்கிறது. சொசைட்டியை நல்லா உண்டாக்கணும்னு, அதுக்கும் கொடான கொடி நன்றிகள். நமஸ்காரம் சார். ஆத்ம வணக்கம். நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இன்னி இந்த ரெக்கார்டிங் கூட நான் இதுல அப்லோட் பண்றேன், டவுன்லோட் பண்ணீங்க, அதுல உங்களுக்கு கிடைக்கும். யாராவது பார்ட்டிசிபேட் பண்ண முடியலன்னா உங்க இந்த வீடியோ பார்க்கலாம், சாரோட பிரசன்டேஷன் அதுல இருக்கும். பட் எனக்கு ஒரு சின்ன குட்டி டிசப்பாயின்மெண்ட், நான் ஒரு 200 பேராவது இருப்பாங்க பார்த்தேன் நீ பார்ட்டிசிபேட். இல்ல அதாவது மோகன்ராஜ், இது வந்து நல்ல நெல்மணிகள். ஆமா இதுதான் விதைக்கணும், அப்புறம் தான் மறுபடியும் அறுவடை செய்ய முடியும். இல்ல எல்லா சிஎம்டியோட வேலையே, அசோக் குமாரோட வேலையே எல்லா மணியையும் போஷாக்கு கொடுத்து நல்ல நெல்மணிகளா மாத்துறதா. அதனால எல்லா மணிகளையும் கொண்டு வந்துருங்க, நல்ல நெல்மணிகளா அவங்க மாத்திக்கிடுவாங்க. மொத்தம் இன்னைக்கு மட்டும் ஒரு 1700 பேருக்கு நம்ம வந்து மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணிருக்கோம்.
ஓகே. விருப்பம் உள்ளவங்க தான் அவங்க வந்து வராங்க இல்லையா, பாக்கி வந்து வரமாட்டாங்க. என்னன்னா கூச்ச சுபாவம் நிறைய இருக்கு. ஏன்னா எல்லாமே நம்ம இன்ஜினியர்ஸ்ல வந்து எல்லாமே யங்ஸ்டர் தான். பாத்தீங்கன்னா பிலோ 35 தான் அதிகம் மெம்பர்ஸ் அதிகமா. அதனால அவங்கள வந்து அந்த கூச்ச சுபாவம் வெளில கொண்டு வரணும். அதுக்கான முதல் ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வருவாங்க, நீங்க எதிர்பார்க்குற மாதிரி காலகட்டத்துல வருவாங்க கண்டிப்பா. அப்படின்னா அசோக், நான் ஈவன் அட் திஸ் ஃபாரம் மொமெண்ட் அசோக் யூ கேன் கிவ் ஒன் மோர் ப்ரோக்ராம் டு தம். வேற மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா ஒரு செஷன் நான் கூட ஒரு 1 hour or 1.5 hour செஷன் ஐ கேன் டேக் which can create interest among the young engineers. That part I can do always. Right? Okay sir. Okay sir. Plan பண்ணலாம். Future after talking with Ganpati, please plan for that. எனக்கு I want to reach the people as much as possible. அது ஒண்ணு மட்டும் எனக்கு வேணும். Right. Sure sir. Sure. பண்ணலாம் sir. Plan பண்ணலாம். Thank you very much sir. Thank you Narayan sir. வணக்கம் சார். Suresh sir, nandri. Thanks for joining here. Yeah. Sir, actually, see, our Anant Narayan is a guru for everybody. Yeah. Super. We're blessed to hear his words and the teaching. As a wonderful teacher, quantity analysis, nobody can teach in India like this. I can say he's a genius in costing teaching, sir. No, I cannot underestimate you also. And I don't know how best my Tamil audience will be having the finishing. The way you do the finishing, that's also something unique, practical. And எனக்கு என்னோட தமிழ் ஆடியன்ஸ்க்கு அது எப்படி கொண்டு போய் சேர்க்க போறதுன்னு தெரியல. Sir, whatever possible I will teach in Tamil. Remaining Englishல பண்ணலாம். பிரச்சனையா இருக்குல்ல அது. பண்ணலாம் சார், பண்ணலாம். Right. சார் தமிழ் கத்துக்கிறாரு இப்ப. சார் ஒரு 4000 இன்ஜினியருக்கு ஃபினிஷஸ் கத்து கொடுத்திருக்காரு. கண்டிப்பா. கணபதி அவரோட ஃபினிஷிங்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். அத அனந்தமர்ன 35-40 years of experience and then something அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கொண்டு வந்து ஒரு பேஷனோட கொடுக்கறப்ப அது திருப்பதி லட்டு மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கு. Excellent. Okay. Thank you all. Thank you. God bless you all. Okay, bye. Thank you. Thank you everybody, sir. Thank you all participants and all seniors on board. Thank you. Thank you, sir. Bye. Thank you, sir. Bye, sir. Thank you.